தடையாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா வசனமே பார்த்தீங்கன்னா அந்த யாத்திரா புஸ்தகத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அவங்க வலிக்கென்று வேறு எதுவுமே என்ன பண்ணணும்னா ஆயத்தம் பண்ணல. எகிப்திலிருந்து போனதுக்கப்புறம் அவங்க எதில் தான் அப்பம் சுட்டு சாப்பிட்டாங்கன்னு வசனத்தில் பார்த்தீங்கன்னா புளிப்பில்லாத மாவில் தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அப்பம் சுட்டு சாப்பிட்டா தான் வசனம். அது மட்டும் இல்லை, தேவன் வந்து இந்த ஒரு புளிப்பு இல்லாத ஒரு காரியத்தை செய்யணுங்கிறத அங்கே முதல் பிரமாணத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நமக்கு தெரியும். அந்த பிரமாணம் பஸ்காவில் வரும்போது, பஸ்கா நமக்கு தெரியும் 14ஆம் தேதி அதனுடைய தொடர்ச்சி வரும்போது ரெண்டுமே சேர்ந்துடும். 14ஆம் தேதி 15 சேர்ந்துடும். புளிப்பில்லா அப்ப பண்டிகையும் என்ன பண்ணிடும்னா அதில் சேரக்கூடிய ஒரு விஷயத்தை பார்ப்போம். ஸோ தேவன் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த புளிப்புள்ள காரியத்தை அகற்றிட்டு புளிப்பில்லாத ஒரு விஷயம் செய்யணும். அவன் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுடைய பிரயாணங்களை தடை பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சகோதரர் என்ன பண்ணாங்க. ஆனால் நமக்கு இப்போது என்ன புரியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புளிப்புனா என்னன்னு புரியும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம வீட்டிலலாம் நம்மலாம் பிரயாணம் போயிருக்கோம். முன்னாடி எல்லாம் ஒரு காலகட்டங்களில் டிரான்ஸ்போர்ட்லாம் இல்லாத டைமில் என்ன எதை கொண்டு போவோம், சாப்பாடு. எதுக்காக அதை புளி சாதத்தை கொண்டு போகிறோம்? இப்போ தான் கொஞ்சம் நீங்கள் என்ன ஆகிருக்கீங்க, எதுக்காக நம்ம அதை கொண்டு போகிறோம்? பாருங்கள், கெடாமல் இருக்கிறதுக்கு புளி சாதம் கொண்டு போகிறோம். நம்ம பாருங்க, ஒரு குழம்பை கெட்டு போகாமல் இருக்கணும்னா கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, புளி போடுவாங்க. ஆனால் இங்கே புளிப்பு இருந்தால் கெட்டு போகணும்னு சொல்கிறாரு சகோதரர் சொன்னார். அப்போ நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா புளிப்புனா என்னங்கிறது தெரியும் இல்லைங்களா? அப்போ நம்முடைய அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா புளிப்பு அப்படின்னா என்ன, அதனுடைய விஷயங்களை விளக்கி கொடுக்க முடியாது நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு சகோதரர் கேட்ட கேள்வி என்னன்னா நேரடியாக புளிப்புங்கிற விஷயத்தை நம்ம எது குறிக்கிறது. இங்கே சாப்பாடு செய்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. புளி சாப்பாடு செஞ்சாங்கன்னா பட் இங்கே சொல்லிக்கிற விஷயம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா அது இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பொருள் நல்லா இருக்குது இல்லைங்களா, நல்லா இருந்து அது தன்னுடைய தன்மையை மாற்றிட்டு அது யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு போகுது அப்படின்னா அதனுடைய தன்மை எப்படி மாறும் அப்படிங்கிறது தான் புளிப்பு அடையாளப்படுத்துறது. எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரியான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த பால் இருக்கு. பால் வந்து தனியாக இருந்து எப்படி தான் இருக்கு, நல்லா இருக்கும். ஆனால் அந்த பாலில் ஒரு சொட்டு என்ன ஆயிடுச்சு, தயிர் ஆட் பண்ண, ஒரே ஒரு சொட்டு தயிர் ஆட் பண்ண ஒட்டுமொத்த பாலும் என்ன ஆயிடுது பார்த்தீங்கன்னா அந்த தயிராக முதல்ல என்ன பண்ணுது மாறுது. தயிராக மாறினது அப்படியே இருக்குமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா நல்லா தான் இருக்கும். அடுத்து என்ன ஆகும், ஆட் ஆகாது. புளிப்பு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். புளிப்பு ஆட் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும், அது என்ன ஆகிடும் அப்படின்னா கெட்டு போக நிலைமைக்கு இது போக. இந்த புளிப்புங்கிறத எதை அடையாளப்படுத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா ஒரு நிலைமையில யூஸ் பண்ணுற நிலைமையிலிருந்து அது யூஸ் பண்ணாத நிலைமைக்குள்ள போகிற விஷயம் இல்லைங்களா, அதை குறித்து தான் என்ன பண்ணிக்கிறாங்க. இதைத்தான் நம்ம எப்படி பார்க்குறோம்னா புளிப்புங்கிறத பைபிள் என்ன பண்ணுறோம் நேரடியாக பார்க்குறோம். ஸோ நல்லா இருக்கிற பொருள் கொஞ்சம் ஆட் பண்ணால் கூட என்ன ஆகிடும், ஒட்டு மொத்தமாக என்ன ஆயிடும் அப்படின்னா கெட்டு போகிறோம். சரி, இதை இன்னைக்கு உலகத்தில் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க என்ன பண்ணிக்கிறாங்க இதோட சேர்த்து பார்த்தாங்க. சரி, உலகத்தில் ஃபுட் இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஃபுட் இண்டஸ்ட்ரி எல்லாமே என்ன மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு பொருளை அதோட சாஃப்ட்னஸ் கொண்டு வரணும் அப்படின்னா என்னதான் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா ஈஸ்ட்னு ஒரு பொருள். அப்போ அந்த ஈஸ்ட்டுங்கிற பொருள் என்ன பண்ணுவோம் அந்த பொருள் அப்படின்னா கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா உப்பை வைக்கும். ஸோ உப்பு வைக்கிறது எப்படி ஆகும் அப்படின்னா அதோடைய தன்மையில் உள்ளே போயிட்டு அது ஒரு வகையான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ரியாக்ட் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். அப்படி அந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு விளைவு தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவு என்ன உப்பு இல்லையா, அந்த உப்பக்கூடிய விஷயம் என்ன ஆகுதுன்னா இதனால. ஸோ உப்புறதை வந்து அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு ஸ்டேஜுக்கு வந்த உடனே அது என்ன பண்ணிடுறாங்கன்னா பேக் பண்ணிடுறாங்க. ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்கன்னா புளிப்புங்கிற விஷயத்தில் ஈஸ்ட் மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னா புளிப்புக்குள்ள கொண்டு வந்து
உலகத்தில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா யூஸ் பண்ணுறது. அதில் நிறைய மெத்தட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த பயாலஜிக்கல் மெத்தட் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பாலை தயிராக்குறது. அது வந்து எப்படின்னா பயாலஜிக்கல் மெத்தட். ஏற்கனவே இருக்கிற பொருளை கொஞ்சம் போய் ஆட் பண்ண என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அது ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். ரியாக்ட் ஆகிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா புளிப்பு விஷயம் ஆகும். அடுத்து எப்படி பண்ணுறாங்கன்னா கெமிக்கல் மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. அது எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா அந்த பேக்கிங் சோடாவில் அந்த பேக்கிங் சோடாவில் ஆட் பண்ணும்போது அது என்ன ஆகுது, அந்த ஃபெர்மெண்டேஷன் அந்த ப்ராசஸ் என்ன நடைபெறுது. அதன் மூலிமா என்ன பண்ணிக்கிறாங்க அந்த விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மெக்கானிக்கல் மெத்தட் அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில சாப்பிடக்கூடிய எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை, வெண்ணெய் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய தன்மை கொஞ்சம் என்ன ஆகும், மாற ஆரம்பிக்கும் போது அந்த தன்மை முழுசா மாறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிடுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா அது யூஸ்ஃபுல்லாக மாறி. சரி, இது எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு சகோதரர் சொன்னாங்களா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கமெண்ட் கொடுக்கும்போது என்ன கொடுத்தாருன்னா நீங்க எப்படிப்பட்ட அப்பத்தை புசிக்கணும் அப்படின்னா புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்கணும். அப்போ நமக்கு தெரியும் ஒரு மாவை பிசைஞ்சு ஒரு 10 மணி நேரம் வச்சேன் புளிப்பு என்ன ஆயிரம் பார்த்தா உள்ள வந்துடும். அப்போ இந்த மெத்தடில் தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் சரி இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த அப்பம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு. ஆனால் இப்போ இந்த கமெண்ட் என்ன அப்படின்னா புளிப்பில்லாத அப்பத்தை என்ன பண்ணணும். அப்போ அந்த புளிப்பில்லாத அப்பத்தை ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா அதில் 2 மெத்தட் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காமட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து மட்ஸா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காமட்ஸுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா புளிக்க வச்சதுக்கப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணுறது. அப்போ புளிக்க வச்சதுக்கப்புறம் ஏன் பேக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த புளிக்க வைக்கும்போது அதுக்குள்ளே என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த சாஃப்ட்னஸ் என்ன ஆகிடும். பட் புளிக்காமல் இருக்கும்போது என்ன ஆகிடும்னா அந்த சாஃப்ட்னஸ் கொஞ்சம் கம்மியாக. எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா ஒரு பன்னு இருக்கு இல்லைங்களா, பன்னு செய்கிறாங்க. அந்த பன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாவு பிசைஞ்சு அது ஈஸ்ட் உப்பு வைப்பாங்க. உப்பு வைக்கிற ஸ்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு ஆட் பண்ணுறது. அதே பண்ணை உப்பு வைக்காம உடனே சுட்டு எடுப்பாங்க. உடனே சுட்டு எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னா அதுக்குள்ள என்ன இருக்காது அப்படின்னா புளிப்புங்கிற விஷயம் இருக்காது. இதுதான் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா மாவை பிசைஞ்ச உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த அடையா என்ன பண்ண சுட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் அதுக்குள்ள என்ன வரல அப்படின்னா அந்த புளிப்புங்கிற விஷயம் வரல. அந்த புளிப்புங்கிறத ஒட்டு மொத்தமாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி எது அடையாளப்படுத்துது அப்படின்னா பைபிளும் பாவம்ங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அது எப்படி இத்தினோண்டு பாவம் பெருசாக போகும், அதுக்குள்ள இந்த தன்மை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் எதை தேவன் யூஸ் பண்ணிக்கிறது யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ தொடர்ந்து சின்ன புளிப்பு எப்படி பெருசாக மாறுது சகோதரோட கலந்துரையாடல் அதிகமாக அதாவது பார்த்தோம் நேரடியாக அந்த புளிப்பினுடைய விஷயம் உலகத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடியதில் அந்த புளிப்பு நிறைய விஷயங்களை செய்யும். புளிப்பு வந்து நல்லதா அப்படின்னு கேட்டாச்சுன்னா உலகத்தில் என்ன சொல்கிறாங்க, அது நல்லதா, அது வந்து கெடுதல் தான் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க இல்லையா. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது கெடுதல் தான் இல்லைங்களா. இப்போது நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா புளிப்பு என்ன பண்ணும், இந்த ஈஸ்டோட வேலை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு உருவத்திலிருந்து ஒரு விஷயத்துலேருந்து வேறு உருவமாக என்ன பண்ணிடுறீங்க மாறி. நீங்கள் நம்ம வீட்டிலலாம் மாவு அரைச்சிட்டு இல்லைங்களா, அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த புளிப்பு ஆகி என்ன ஆயிடுன்னு பார்க்கலாம், அது பொங்கிடும், வேறு உருவத்துக்கு கொண்டு போயிடும் இல்லைங்களா. அப்போது இங்கே சகோதரர் அழகாக சொன்னாங்க அதனுடைய தன்மை என்ன, அதில் இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல் விஷயங்கள்லாம் என்ன பண்ணாங்க சொல்லி முடிச்சுட்டு ஒரு பாயிண்டில் கொண்டு நிறுத்தினாங்க. அது தற்காலத்தில் புது சிஷியர் மத்தியில் அந்த புளிப்பை எப்படி விளங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது பாவம் அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு வந்து என்ன பண்ணாங்க. ஏன்னா நம்ம வசனத்துலேயும் அப்படி தான் படிக்கிறோம், நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாய் இல்லைங்களா, கொஞ்சம் புளித்தமா என்ன பண்ணிடுறீங்க பிசைந்த எல்லா மாவையும் கெட்டு போட்டோம் இல்லைங்களா. அது பழைய புளித்த மாவோடு அல்ல அப்படிங்கிறதெல்லாம் அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ணுறாங்கன்னா பேசுகிறார். அப்போ நம்ம இப்போ அடுத்து என்ன புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புளிப்பு பாவம்னா எப்படி அது புது சிஷ்யனுடைய வாழ்க்கையில் நம்ம புரிஞ்சுக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஸோ புளிப்பு என்பது வந்து பாவம். நம்ம ஆல்ரெடி நிறையா சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கோம், சகோதரர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த புது சிருஷ்டி வாழ்க்கையில் நம்ம எப்படி வந்து இந்த புளிப்பை வந்து அகற்றுறது பார்க்கும்போது ஏன் அகற்றணும், புளிப்போடய என்ன பண்ணலாம் இல்லைங்களா. ஒரு மாவை வந்து கொஞ்சம் புளிப்பு சேர்ந்தால் தான் தோசை என்ன பண்ண முடியும்
அல்லது ஒரு பன் என்ன பண்ண முடியும், மேக் பண்ண முடியும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணலாம், சொல்லலாம். பட் ஆனால் தேவன் அப்படி ஒரு பிரமாணம் கொடுத்தாருன்னா இல்லை. என்ன தெளிவாக சொல்கிறாருன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் நிழலில் பார்க்கும் பொழுது புளிப்பு வந்து வீட்டுக்குள்ள வெளியே எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாது, தேசத்துலேயே இருக்கக்கூடாது. பர்டிகுலராக வந்து நம்ம யாத்ராமம் 13:7 கவனிக்கும் போது பஸ்கா டைமில் பிரதர் கூட கோட் பண்ணார் அருமையாக. அந்த டைமில் வந்து கண்டிப்பாக புளிப்புங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவர்களை சுற்றிலும் இருக்கக்கூடாது. அப்பங்களும் வந்து புளிப்பு இல்லாத ஒரு அப்பத்தை என்ன பண்ணணும்னா சுடணும். இதோடைய ஆவிக்குரிய அர்த்தம் அன்பு சகோதரர் அவர்கள் சொன்னாங்க, புளிப்பு என்பது பாவம். அது இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா புளிப்பு என்பது பாவம் மற்றும் கரப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து பிரதர் கோட் பண்ணார். ஒரு விஷயத்தை உருக்குலைச்சு போட்டுரும். அப்போ இன்றைக்கி புது சிருஷ்டிகள் நமக்குள்ளே வந்து இந்த புளிப்பு என்கின்ற பாவம் இருக்கவே கூடாது, முற்றிலும் அகற்றணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய இந்த தனிப்பட்ட புது சிருஷ்டியுடைய ஓட்டத்தை உருக்குலைய இன்னும் சொல்ல போனால் உருவமே தெரியாமல் அழிச்சு போடுற ஒரு காரியம் எதற்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சரீரத்தில் அல்லது எண்ணங்களில் வாசம் பண்ணக்கூடிய புளிப்பு என்னும் பாவத்திற்கு முழு பவர் இருக்குது. சரி, கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் பாவம் வச்சுக்கலாம் பிரதர், கொஞ்சம் புளிப்பு மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லையான்னா அதையும் பிரதர் கோட் பண்ணார். 1 லிட்டர் பாலில் 1 சொட்டு தயிர் விடும்போது என்ன ஆயிருதுன்னா, அந்த ஒட்டுமொத்த பால் என்ன ஆயிருது, கரெக்ட் ஆயிருது, வேற ஒரு ஃபார்முக்கு மாறுது. அப்போ ஒரு புது சிருஷ்டியுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பாவம், இது என்னுடைய பலவீனம் தான் பிரதர், இது அப்படியே ஓடணும், இந்த பலவீனம் என்னால் மாற்றிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம நினைச்சோம்னா, அந்த சின்ன பலவீனம் நாளைக்கு ஒரு பெரிய பலவீனத்தை நோக்கி நம்மளை என்ன பண்ணணும்னா கொண்டு போகும். ஒரு ஸ்டேஜில் இந்த அழைப்புக்குள்ள நம்ம ஏன் வந்திருக்கோம், நம்ம எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரண காரியத்தையே நமக்குள்ள வாசம் செய்யக்கூடிய இந்த பாவம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்கு. அப்போ சின்னதாக புளிப்பு உள்ளே வரும்போதே நம்ம தேடணும். புளிப்பு நமக்கு தெரியுமா உடனே அவர் சொல்றாரு தேடுங்கன்றாரு. ஏன் தேடுங்கன்றாருன்னா, சில டைம்ல இந்த புளிப்பை நம்ம கவனிக்காம போயிடுவோம். 2 வகையில் சகோதரர் எப்படி கொடுக்குறாங்கன்னா, இந்த ஆவிக்குரிய புளிப்ப விஷயத்த சில டைம் நம்ம புறக்கணிச்சிருவோம். இது எல்லாருக்குள்ளேயும் இருக்கு, அது அதே மாதிரி எனக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன பலவீனம் தான் அப்படின்னு சொல்றோம். 2 காரியம் நமக்குள்ள வரக்கூடிய சிறிய புளிப்புன்னு சொல்லக்கூடிய பாவத்தில் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு காரியம் என்ன சொல்றாருன்னா, பலவீனத்தில் இருப்போம், சிறு சிறு பாவங்கள் செய்யும் போது ஒரு வகையான டிஸ்கரேஜ்மெண்ட்ல போயிடக்கூடாது. வாழ்க்கையே எப்படிதான் இருக்கு, பாவத்துக்குள்ள இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அதவே தொடர்ந்து பண்ணிக்கலாம், என்ன பண்றது தெரியாம இந்த அழைப்புக்குள்ள வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்லயே நம்ம போயிடக்கூடாது. இன்னொன்று ஆப்போசிட்டான இன்னொரு கேட்டகரி இருக்கு, அலட்சியமா இருக்கிறது, கேர்லெஸ்ஸா. சின்ன சின்ன குறைகளை வந்து சகோதர சகோதரிகள் நம்ம மத்தியில் சுட்டி காமிக்கும் போது அது சரியா இருக்கும் பட்சத்தில் உடனே சரி பண்ணாம கேர்லெஸ்ஸா நான் சரியா தான் இருக்கேன், என்னை அவங்க எப்படி தான் புரிஞ்சுட்டாங்க, தப்பா புரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு அலட்சிய போக்கா இருக்கும்போது இது என்ன ஆகும்னா, நம்முடைய எண்ணங்கள்லையும் நம்முடைய செய்கைகள்லையும் நாளுக்கு நாள் அப்படியே கரப்ஷனுக்குள்ள போயிட்டே இருப்போம். ஒரு ஸ்டேஜில் இந்த சத்தியத்திலிருந்து என்ன ஆயிரும், லிட்டரலாக ஃபிசிக்கலாக இருக்கலாம், பட் மென்டலி வந்து இந்த ட்ரூத்தில் நம்முடைய ஃபோக்கஸ் வந்து இருக்காது. ஆனால் வசனம் என்னதான் சொல்லுதுன்னா, நமக்குள்ள புளிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் என்ன பண்ணுவான், எழுந்திருப்பான். இப்போ நம்முடைய ஒரே வேலை என்னன்னா, லிட்டரலாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் புளிப்பை தேடி அகற்றின மாதிரி நம்முடைய சொந்த வாழ்க்கையில் எங்கெல்லாம் சிறு சிறு பாவங்கள் குறைகள் தென்படுதோ அதை நம்ம தேடணும். விசேஷமாக அதை நம்ம சுத்திகரிக்கக்கூடிய வேலையில் நம்ம கண்டிப்பாக இறங்கணும். நாட் ஓன்லி இந்த பாஸ் ஓவர் டைம் மட்டும் இல்லை, வருடம் முழுக்கவே நம்முடைய வேலை என்னவா இருக்கணும்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய புளிப்பை என்ன பண்ணணும்னா தேடணும். ஒரே ஒரு உதாரணம், இந்த புளிப்பு பாவம் பிரதர் சொன்னார் இல்லைங்களா, அது அந்த உருவகத்திலே சொன்னார். சின்ன ஒரு மாவு அப்படியே பண்ணு மாதிரி என்ன ஆகுதுன்னா பெருசாக. இதே போலதான் ஒரு சின்ன ஒரு மோசமான சுபாவம் நமக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மனமேட்டிலே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே மாவு மாதிரி என்ன ஆகும்னா பார்க்க எப்படிதான் இருக்கும், பண்ணு பார்க்க எப்படிதான் இருக்கும், நல்லா நம்ம ரொம்ப வசீகரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மனமேட்டிமைங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா நாம் சரியா இருக்கிற மாதிரியே தெரியும், நமக்குள்ள புளிப்பு இல்லாத மாதிரியே இருக்கும். ஆனால் நம்மளை சுற்றி பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிடும் மாவு பண்ணா இப்போ என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. பிரதர் கூட கோட் பண்ணார், அதோட இந்த பாயிண்ட் முடிக்கலாம். இஸ்ரேல் ஜனங்களுடைய டிராவலிங்கை அது தடை செய்யும் புளிப்பு. இங்கே ஆவிக்குரிய இஸ்ரேலராகிய நாம பரலோகம் என்னும் கானானுக்கு கரெக்டாக போய் ரீச் ஆகணும் அப்படின்னா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் புளிப்பு என்னும் சிறிய சிறிய பாவங்களை கட்டாயம் அகற்ற வேணும். அப்படி அகற்றலைன்னா ஜனத்தில் இராதபடிக்கு நம்ம என்ன பண்ணுவோம். ஸோ ரொம்ப சிவியராக சொல்லி பார்க்கும்போது இது 2ஆம் மரணத்துக்கு எதுவான ஒரு காரியத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு தேங்க்யூ பிரதர். நம்முடைய தெளிவாக நமக்கு விளக்குறாங்க.
அதாவது இந்த புளிப்புங்கிற பாவம் இருந்துச்சுன்னா அது நம்மளுடைய நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய கிரீடத்துக்கு வந்து அது முற்றிலும் ஒரு என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா விரோதமான ஒரு காரியமாக இருக்குது. அது அழைப்பிலிருந்து என்ன பண்ணிடும்னா வெளியே போக பண்ணிடும் அப்படிங்கிறது தான் அது உண்மை. இப்போது நமக்கு கவனித்து பார்த்தோம்னா வேதத்துலேயும் சரி நம்மளுடைய அனுபவ காலங்கள்லேயும் சரி நல்லா கவனித்து பார்த்தோம்னா அழைப்பை இழந்தவங்களுடைய விஷயம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் புளிப்பை என்ன பண்ணியிருக்கோம்னா ஆரம்பிச்சு அதனுடைய எக்ஸ்ட்ரீம் இதில் போகும்போது அழைப்பை என்ன பண்ணியிருப்பாங்க இழந்திருப்பாங்க. நம்ம சொல்லணும்னா அப்போஸ்தலருடைய அந்த ஒரு தகுதியை விட்டு யார் விலகி போயிட்டான்னு சொல்லி பார்த்தோம்னா யூதாஸ் இல்லைங்களா. ஆரம்ப காலத்திலேயே அந்த ஒரு புளிப்பு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இல்லைங்களா. பெத்தானியா மரியா அவங்க வீட்டை இருக்கும்போது அங்கே யோவான் கிளியராக மென்ஷன் பண்ணுறாங்க, அவன் திருடனான படிக்கிறான் இல்லைங்களா. அது பிற்காலத்தில் நம்ம அந்த கொஞ்சம் காலங்கள் ஆகும்போது கொஞ்சம் நாட்கள் ஆகும்போது அதனுடைய வெளிப்பாடு அங்கே தெரியுது இல்லைங்களா. நான் எவரை முத்தம் செய்வேனோ அவரை நீங்கள் என்ன பண்ணுங்க பத்திரமாக கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு புளிப்பு அவருக்குள்ளே காணப்பட்டதை கூட நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ பிரதர், நீங்கள் தெளிவாக என்ன சொல்லிட்டீங்கன்னா இந்த புளிப்பு வந்து ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நமக்கு அது வந்து நம்முடைய பிரயாணத்துக்கு அது மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறத சொல்லிட்டீங்க. சரி, இப்படிப்பட்ட இந்த ஆவிக்குரிய அழைப்பிலிருந்தே வெளில கொண்டு போகக்கூடிய இந்த ஒரு புளிப்பு எப்படிப்பட்டதான குணலட்சணங்களை வெளிப்படுத்தும்? ஒரு சில விஷயங்கள் வெளிப்பாடாக தெரியணும்ல, தெரிஞ்சால் தானே நமக்கு வந்து சுதாரிக்கிறதுக்கு ஈஸியாக இல்லைங்களா. அந்த ஒரு காரியத்திலேருந்து விலகிறதுக்கு ஏதுவாக அந்த ஒரு விஷயங்களை விலக்கி தரும்படியாக நம்முடைய வினோத் பாபா உங்களுக்கு கேட்கிறோம். தேங்க்யூ. ஸோ புளிப்பு அப்படிங்கிறதே நம்ம பார்த்துட்டோம்னா பாவம் அப்படிங்கிற விஷயம். அப்போ அந்த பாவத்தினுடைய வெளிப்பாடு தான் ரிஃப்ளெக்ஷன் ஒரு வசனம் இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் அப்படின்னா அப்போ அந்த பாவங்கிற விஷயம் நமக்குள்ள ஆண்டு கொண்டு இருக்கும்போது அநேகமான குணலட்சணங்கள் என்ன பண்ணுறோம்னா அதை பவுல் அப்போஸ்தலர் ஒருத்தருக்கு போது 6ஆம் அதிகாரம் 9-11 இதை குறித்து இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வெளியே வருவோம் அப்படிங்கிறது படிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 9 முதல் 10. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்தில் என்று அறியலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் எப்படி கொடுத்துட்டாரு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார் உள்ள போக மாட்டாங்க அப்படின்னா அநியாயக்காரர்கள் பண்ண மாட்டாங்க அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தில் போக மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா வஞ்சிக்கப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வஞ்சிக்கப்படாதீர்கள், வேசிமார்க்கத்தார், ஆராதனைக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள், சுயபுணர்ச்சிக்காரர்கள், ஆண்புணர்ச்சிக்காரர்கள், திமிரர், பொருளாசைக்காரர்கள், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பீர்கள். ஸோ அந்த பாவம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள எந்த மாதிரியான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறதுன்னா பாருங்க, பொருளாசைக்காரர் கூட அப்படின்னா அதுவும் என்னதான் ஒரு புளிப்பு தான். அந்த சின்ன புளிப்பு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேலான ஓட்டத்தை என்ன பண்ணணும் அப்படின்றது அதே மாதிரி அடுத்து சொல்றாரு. மேலே இருக்கிற காரியத்தோட கீழே இருக்கிற காரியம் நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஈஸியாக அடுத்து வெறியன், உதாசீனக்காரர், அப்புறம் கொள்ளைக்காரர், இவங்க யாருமே என்ன பண்ணுறது இதெல்லாமே நம்ம லிட்டரலா இல்லை ஆவிக்குரிய அர்த்தத்தில் நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த ஆவிக்குரிய அர்த்தத்தில் எல்லா விஷயமுமே எப்படித்தான் இருக்கு அப்படின்னா இந்த புளிப்பினுடைய குணலட்சணம் என்ன ஆகுது வெளிப்படும் போது அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா நம்மளை தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து என்ன பண்ணிடுவோம். ஆனா இந்த மாதிரியான குணலட்சணம் மனுஷங்க மத்தியில் எல்லாத்துக்கிட்டையும் என்னதான் பார்த்தீங்கன்னா இருந்துதானே இருக்கு. இப்ப நீங்க மாம்சீக குணலட்சணம் சொல்ல முடியாது, இது எல்லாமே மனுஷங்க மத்தியில் இருந்துதானே இருக்கு. ஆனா இருந்தா கூட தேவன் என்ன பண்றாரு அதுல இருந்து தான் என்ன பண்றாருன்னா பிரிச்செடுக்கு. பாருங்க இன்னொரு ஒரு புளிப்பு பற்றி கூட சொல்லும்போது லூக்கால 12ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து. அப்ப அங்க பரிசேயருடைய அந்த காரியத்தை குறித்து சொல்லும்போது கூட பின்னாடி பிரதர் வந்து அவர் ஒரு கண்டென்ட் இருக்கு, ஸோ அதை ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. நான் மேலோட்டமா மட்டும் பார்த்தேன். அப்போ மேலோட்டமா என்ன விஷயம் பார்க்க பார்த்தீங்கன்னா அந்த மாய்மானம்ங்கிற விஷயம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புளிப்புங்கிற விஷயத்தை குறிக்குது. அது என்ன பண்ணிடக்கூடாது அந்த குணலட்சணம் நம்மள இருந்துடக்கூடாது. அடுத்து ஒரு குணலட்சணத்தை சொல்றாரு, அது எங்கே இருக்குன்னா 1 Corinthians 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏன் இந்த வசனத்தை மட்டும் படிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும்.
5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்க எடுத்து வச்சுக்கலாம் சார். 1 Corinthians 5 6 வரைக்கும் ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடி புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கிறபடி பழைய பிடித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ரொம்ப கிளியரா சொல்றாரு. என்னன்னா நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லது. இந்த குணலட்சணம் சகோதரன் என்ன பண்ணுவாங்க பின்னாடி சொல்லுவாரு. பட் என்ன ஏன் இதை நம்ம ரைட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புளிப்புங்கிற விஷயம் நம்ம போகுது இல்லையா, அந்த புளிப்புடைய வெளிப்பாடு தான் என்ன பண்ணுறோம்னா இந்த குணலட்சணம் எல்லாம். அதனாலதான் கம்பேர் பண்ணும்போது எது கூட கம்பேர் பண்ணி சொல்றது அந்த பரிசெயரை குறிச்சதான புளிப்பிரமாவும் அதே மாதிரி கொஞ்சம் புளிப்பிரமாவும் சொல்லிட்டு இதை குறிச்சே என்ன பண்ணிருப்பாருன்னா அவ்வளோ ஏன் இந்த விஷயத்தை குறிச்சு பேசுறது அது பெருமை குறிச்சு ஏன் பேசுறதுன்னா சின்னதாக தான் வரும். ஆனால் என்ன பண்ணுவோம் பெருசா எஃபெக்ட் கொடுக்குற விஷயம் எது இருக்குன்னு பார்த்தா இந்த பெருமைங்கிற விஷயத்துக்கு என்ன அடுத்த ஒரு குணலட்சணம் சொல்றாரு. அது எப்படி இருக்கு அப்படின்னா அதே 1 Corinthians 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல சொல்லியிருக்காரு. 1 Corinthians 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் பழைய பிடித்த மாவோடே அல்ல துர்க்குணம் பொன்னாமை என்னும் பிடித்த மாவோடும் அல்ல. போதும் என்ன சொல்றாரு அப்படின்னா துர்க்குணம் அப்ப இது எல்லாமுமே நம்ம பார்த்த எல்லாமே மாய்மாலமாகட்டும் சரி, அதுக்கு முன்னாடி பார்த்த விஷயமாகட்டும் சரி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுமையாகட்டும் சரி, துர்க்குணமாகட்டும் சரி, இந்த குணலட்சணம் எல்லாமே எதை கூடயே கம்பேர் பண்ணி பேசினா புளிப்புங்கிற விஷயத்தையே கம்பேர் பண்ணி. ஆனா மனுஷங்க எல்லாமே இதே புளிப்போட தான் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க. ஏன்னா தாவீது ரொம்ப கிளியரா சொல்லுது, நான் இதில் உருவானேன் துர்குணத்தில் என்ன பண்ணேன் உருவானேன் போது இந்த துர்குணத்தில் இருந்த நம்மளை தான் எப்படி ஒரு அழைப்பு ஒரு மேலான அழைப்பு எப்படி சகோதரர் புளிப்பு இருக்கு. ஆனா புளிப்பை தேவன் என்ன பண்றாரு பார்க்காம அது என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா மறைச்சிட்டாரு. அது எப்படி மறைச்சாரு அப்படின்னா நீங்க வீட்டுல படிச்சு பார்த்தாங்க ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ரட்சிப்பின் வஸ்திரம் இதை போட்டு என்ன பண்ணிட்டாருன்னா மறைச்சிட்டாரு. அதனால தேவனுடைய பார்வையில உள்ளிருக்கக்கூடிய புளிப்பு இதே புளிப்போட தான் யாரையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாருன்னா நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு பலி என்ன பண்ணிக்கிறாருன்னா நல்லா வச்சுருக்கோம். அந்த பலியில என்ன பண்ணுவாங்க அந்த பலியில மட்டும் ஏதோ ஒரு அப்பத்தை படைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புளிப்போட அப்பத்தை படைப்பாங்க. இதை மட்டும் நம்ம படிச்சோம்னா லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வசனம். அவர்களை படைக்கிறதும் அல்லாமல் புளித்த மாவினால் செய்த அப்பத்தையும் தன்னுடைய சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியோடு கூட படைக்க வேண்டும். இந்த ஒரு பலி மட்டும்தான் எதோடயே இருக்கும் பார்த்தீங்கன்னா புளிப்போடவே என்ன பண்ணுவாங்க படைப்பாங்க. எது ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா நமக்குள்ள பாவங்கிற விஷயம் இருந்தா கூட தேவன் என்ன பண்றாரு அக்செப்ட் பண்றாரு. அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பலி மட்டும் எது சேர்த்து படைப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த புளிப்பு சேர்த்து படைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த குணலட்சண விஷயம் பார்த்தோம். மாய்மாலம் துர்குணம் பொல்லாப்பு மேன்மை இது எல்லாமே எதனுடைய ஒரு விஷயத்துல அந்த புளிப்புங்கிற பிரதர் வந்து சொன்னாங்க அது வெளிப்படையாக எப்படி இருக்கும்னா பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து நிறைய இடங்கள்ல எழுதியிருக்கு. இது மட்டும் எழுதலை, நிறைய இடங்கள்ல என்ன பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம வந்து கொரிந்தியர் புஸ்தகத்திலேயே 1 Corinthians 5ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த தெளிய வசனம் இருக்குது. 7-8 வசனங்கள் படிக்கும்போது பொல்லாப்பு மற்றும் துர்க்குணம் மற்றும் பொல்லாப்பு இல்லைங்களா, துர்க்குணம் மற்றும் பொல்லாப்பு இல்லைங்களா. துர்க்குணம்னா என்ன சொல்லலாம், துர்க்குணம் அப்படின்னா துன்மார்க்கமான செயல் இல்லாமல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அது இல்லைங்களா. இது எதுக்கு தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆவியினுடைய கனிகளை நம்ம வந்து வெளியில் காமிக்கிறதுக்கு இந்த புளிப்புங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா இந்த துன்மார்க்கமான விஷயம் நிறைய தடைகளை என்ன பண்ணணும்னா கொண்டு வரும். அது எப்படி இருக்குங்கிறத பவுல் வேற இடங்கள்ல எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் வேற இடங்கள் எழுதும்போது கலாத்தியருக்கு எழுது நிருபத்தில் தெளிவாக எழுதியிருக்கு. நம்ம படித்து பார்த்தோம்னா
கலாத்தியர்களுடைய நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனம் 22 படிக்கலாம். நீங்க 21 படிச்சோம். 21ஆம் வசனம். பொறாமைகள், கொலைகள், வெறிகள், பழியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல. பாருங்க, அங்கேயும் நம்ம பார்த்தோம் தேவனுடைய ராஜ்யத்தில் யாரெல்லாம் பிரவேசிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே ஒரு லிஸ்ட் கொடுப்பார் 6ஆம் அதிகாரம். இங்கேயும் நம்ம பார்க்கும்போது இது எல்லாம் எதுக்கு விரோதமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கீழே எதை கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆவியினுடைய கனிகளுக்கு என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா துர்க்குணங்கள் எல்லாமே என்னவா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்போசிட்டாக இது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பார்த்தோம் கொஞ்சம் புளித்தமாக அந்த பிசைந்த மா முழுவதையும் என்ன பண்ணோம்னா கெட்டு போகும். அப்போ இந்த குணலட்சணங்கள் வெளிப்படையாக வருது இல்லைங்களா? அப்போ இது வெளிப்படையாக வர்றதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இதுதான் காரணம்னு சொல்லி பார்க்கணும்னா அந்த கொஞ்சம் புளிப்பு ஏற்கனவே இருந்த அந்த துர்க்குணம் தொடர்ந்து அப்படி டிராவல் ஆகும்போது அதனுடைய வெளிப்பாடு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான். இப்போ ஆண்டவராக இயேசுக்கு சொன்னாங்க இல்லைங்களா, நானும் மனத்தாழ்மையும் என்னவா இருக்கு, சாந்தமாக இருக்கு. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனத்தாழ்மையாக இருந்தாரா சாந்தமாக இருந்தாரான்னு சொல்லி பார்த்தோம்னா எப்படி சொல்லலாம்? ரெண்டுமே. தாழ்மை வந்து பார்க்கணும் வெளில காமிக்க முடியாது, ஆனால் சாந்தத்தை என்ன பண்ணிடலாம்? உள்ளுக்குள்ள தாழ்மை இருந்துச்சு, வெளியில அதனுடைய வெளிப்பாடு என்ன பார்க்கணும்னா சாந்தம். அதே மாதிரி தான் கொஞ்சம் புளிப்பு இருந்துச்சுன்னா இதனுடைய வெளியான விஷயங்கள் எதுலாம் சொல்லி பார்க்கணும்னா இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு சொல்லும்போது இந்த ஒரு காரியங்கள்லாம் சொன்னாங்க. நம்முடைய அன்பு சகோதரர் நிறைய விஷயங்கள் நம்ம தெளிவு பண்ணாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இந்த ஒரு புளிப்பு புது சிஷ்யருடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இது இருக்கும் அப்படின்னு. இப்போ நமக்கு முன்மாதிரி யாரும் சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவர் தான். ஆண்டவருக்கு ஏதாவது புளிப்பு இருக்குமா அப்படி சொல்றதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? ஏன்னா எபிரேயர்ல வசனத்தில் அவர் குற்றமற்றவரும் மாசற்றவரும் பாவிகளுக்கு விலைக்குள்ளவருமா இருந்தார். ஆனா அவரை தடை பண்றதுக்கு வேற சில புளித்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணுச்சுன்னா அவர் வாழ்ந்த நாட்களில் காணப்பட்டுச்சு. அதுதான் நம்ம என்ன சொல்றோம் சொல்லி பார்த்தோம்னா சதுசேயர் பரிசேயர். சரி, அந்த விஷயங்களை குறித்து அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறித்து, அதாவது சதுசேயர் மற்றும் பரிசேயர் அவர்களுடைய புளிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறித்து நம்முடைய நித்தின் அவர்கள் மத்தியில் விலைக்கு கொடுக்க முடியாது கேட்கிறோம். ஸோ லிட்ரலாக நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக இப்போ பார்க்க போகிறது இந்த விஷயத்தை லிட்ரலாகவே சதுசேயர்கள் மற்றும் பரிசேயர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்கிறது நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க பேசுகிறார். ஸோ முதல்ல பரிசேயர்களுடைய புளித்த மாவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு காரியத்தை வந்து நம்முடைய ரட்சகர் வந்து பேசுகிறார். ஒன்று அவருடைய போதனை, இன்னொன்று அவர்களுடைய நடக்கை. ரெண்டுமே ஒப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறார். ஸோ பரிசேயர்கள் சதுசேயர்கள் இவங்களை குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்க யாருன்றது என்ன பண்ணுறோம் கொஞ்சம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பரிசேயர்கள் சதுசேயர்கள் அப்படிங்கிற ஒரு குரூப் திடீர்னு புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. ஸோ இவர்கள் விசேஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிட்வீன் த டெஸ்டமெண்ட் அந்த 400 வருஷம் இடைப்பட்ட காலத்தில் வந்த ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு வகுப்பார் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெலனிஸ்ட் அண்ட் ஹெசிடின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் பரிசேயர்கள் சதுசேயர்களாக பின்னாட்களில் அவங்க அழைக்கப்படுறாங்க. ஸோ முதல்ல அந்த பரிசேயர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அநேக காரியங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வாங்க. விசேஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக வந்து மத சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ள அவங்களுடைய நோக்கம் என்ன பண்ணப்படும்னா காணப்படும். நல்ல நாலேஜ் உள்ள ஜனங்கள் தான், கடவுள் பக்தி நிறைந்த ஒரு ஜனங்களாக தான் ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தனியாக பிரிஞ்சு ஒரு கூட்டமாக இருந்தாங்க. ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா இந்த பரிசேயர்களுடைய புளித்த மாவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லும்போது அங்கே என்னென்ன காரியங்கள் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பரிசேயர்கள்னாலே நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அவங்க ஒரு ஹிப்போக்ரட், அவங்க ஒரு மாய்மாலமான ஒரு கூட்டம். ஸோ இதை ஒரு முறை நம்முடைய ஆண்டவர் எப்படி எச்சரிச்சாருன்னா வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையினார். வெளியே பார்க்க எப்படி இருக்கீங்க? பர்ஃபெக்டா இருக்கீங்க. வெளியே பார்த்தா என்ன பண்றீங்க? கடவுளுக்காக அவருடைய பிரமாணங்களை சொல்ற மாதிரி இருக்கீங்க. உள்ளுக்குள்ள நீங்க எப்படி இருக்கீங்கன்னா மோசமான அழுக்குகள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா வச்சிருக்கீங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்முடைய ஆண்டவர் எச்சரிக்கிறார். இந்த மாய்மாலம் என்னும் பரிசேயர்களுடைய புளிச்சமாவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க எச்சரிக்கையா இருங்க. இது முதல் குணலட்சணம் பரிசேயர்களுடைய நெகட்டிவான விஷயம். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா அவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பெருமை எப்பொழுதுமே காணப்படும். அவர்கள் தான் இந்த மத சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரியா செய்யற மாதிரியும் மற்ற ஜனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இழிவானவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா தங்களை நம்ம நிறைய இடத்துல படிக்கிறோம் இல்லைங்களா, ரபி என்று அழைக்கப்படுறதுக்கும் அந்த சந்தை வழிகளில் வந்து தங்களுடைய காப்பு நாடாக்களை என்ன பண்ணுவாங்க அகலமாக்கி கொள்வதற்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல்டான ஜனங்கள் மாதிரி அவங்க மைண்ட் செட்டை வச்சுட்டு ஜனங்களை வந்து ரொம்ப இழிவானவர்களாகவும் ரொம்ப பாவிகளாகவும் என்ன பண்ணிருக்காங்கன்னா பார்க்கக்கூடிய ஒரு வகுப்பாராக இந்த பரிசேயர்கள் காணப்பட்டிருக்காங்க.
ஸோ மூணாவது, இவர்கள் அதிகமாக வந்து நியாயப்பிரமாணத்துடைய கற்பனைகள் கோட்பாடுகளை வந்து ரொம்ப பேசுவாங்க எல்லா இடங்களையும். பட் நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்ற சாராம்சத்தை மட்டும் எங்கேயும் என்ன பண்ண மாட்டாங்க. அதாவது கொத்துமல்லையிலையும் இல்லைங்களா, சின்ன சின்ன காரியத்திலையும் அதிக நோக்கம் காமிச்சிட்டு நியாயப்பிரமாணம் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அன்புங்கிற விஷயத்தை குறிச்செல்லாம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா பேச மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வகுப்பாராக காணப்பட்டிருக்கு. 3 பார்த்துருக்கோம். ஒன்று வந்து மாய்மாலம் பண்ணக்கூடிய வகுப்பார், இன்னொன்று ஒரு ஆவிக்குரிய ஒரு பெருமையோடய சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு வகுப்பார், மூணாவது நியாயப்பிரமாண வாதம்ன்றாங்க, லீகலிசம் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. நியாயப்பிரமாணத்தையே போதிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதோடைய உண்மை பொருள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா கைப்பிடிக்க மாட்டாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இந்த அடிப்படையில் தான் நம்முடைய ஆண்டவரை நிறைய முறை என்ன பண்ணாங்கன்னா வந்து எதிர்த்தாங்க. ஏன்னா அவர் பண்ணுறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக இருக்கிற மாதிரி இவங்களுக்கு என்ன இருக்குன்னா பட்டிருக்கு. ஆனால் அவர் நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணிட்டு இருந்தார், செஞ்சுட்டு இருந்தார். அப்போ உண்மையாகவே நியாயப்பிரமாணத்தில் நடக்கிறவர்களை இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்ப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். விசேஷமாக கடைசியாக பார்க்கும்போது இவங்களுடைய போதனை எப்படி இருக்கும், பரிசேயர்களுடைய போதனை எப்படி இருக்கும்னு அதுதான் புளிச்சமாகன்றார். நிறைய வந்து நம்ம ஸ்லாங்கில் சொல்லணும்னா நடுவில் கதை என்ன பண்ணுவாங்க, அதாவது பிப்ளிக்கலாக இல்லாதது என்ன பண்ணுவாங்கன்னா சேர்த்து விடுறது. நிறைய பொய்யான போதனை அது இவங்க பேச்சிலேயே தெரிஞ்சிடும். ஒரு முறை வந்து நம்முடைய ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, விவாகரத்தை குறித்து என்ன பண்ணுறாங்க, எந்த முகாந்தரத்தில் ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியை தள்ளி விடலாம் அப்படின்னு ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய ஒரு கவுன்சிலிங்காக கொடுக்குறாரு இல்லைங்களா. அப்படியெல்லாம் தள்ளி விடக்கூடாது, விபச்சார முகாந்தரமே இல்லாமல் வேறு எதில் என்ன பண்ணக்கூடாது, தள்ளு சீட்டை கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து டாக்டரின்லேயே தெளிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வகுப்பார் தான் யாருன்னா இந்த பரிசேயர்கள். அதனாலதான் நம்முடைய ஆண்டவர் சொன்னாரு, இந்த பரிசேயர்கள் என்னும் கூடிய மாய்மாலக்காரங்க வெளியே மட்டும் எப்படி இருப்பாங்க, பர்ஃபெக்டா இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க இருந்துடாதீங்க. 12 பேருக்கு சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிடாதீங்க, இருந்துடாதீங்கன்றாரு. இது வந்து பரிசேயர்களுடைய பிடிச்ச. அடுத்து சதுசேயர்னு ஒரு வகுப்பார் இருக்காங்க. இவங்க யாருன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு வகுப்பார் தான், பட் நிறைய வித்தியாசங்கள் காணப்பட்டுச்சு. பரிசேயர்கள் மத ரீதியான காரியங்கள்ல அதிக ஈடுபாடு கொண்டவர்கள், அது ரிலேட்டடா நிறைய என்ன பண்ணுவாங்க. பட் இந்த சதுசேயர்கள் என்னன்னா அவங்களும் மத ரீதியாக தான் பண்றோன்னு சொல்லிட்டு ஆலயம் சார்ந்த விஷயம் இருக்குப்பாங்க, அந்த டெம்பிளுடைய கண்ட்ரோலு, டெம்பிள்ல செலுத்தக்கூடிய பலிகளுக்கு உண்டான அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதெல்லாம் யாருன்னா இந்த சதுசேயர்கள் தான். பட் இவங்ககிட்ட என்ன பிரச்சனைனா டாக்டரின்ல மொத்தமாவே தெளிவு இருக்காது. வெறும் அந்த 5 ஆகமங்கள், அந்த முதல் 5 ஆகங்கள் மட்டும்தான் நம்புவாங்க. அதை தவிர மீதி இருக்கக்கூடிய எந்த தீர்க்க தரிசனங்கள் எந்த காரியத்தையும் சதுசேயர்கள் நம்ப மாட்டாங்க. தேவதூதர்களை நம்ப மாட்டாங்க. உயிர்த்தெழுதலின் காரியத்தை நம்ப மாட்டாங்க. மேசியா பற்றின காரண காரியங்கள் எதையும் நம்ப மாட்டாங்க. என்னுடைய ஒரே கோட்பாடு என்னன்னா அவங்க செய்யற தப்புக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற ஒரே ஒரு கோட்பாடு தான். ஆவிக்குரிய காரியங்கள், பாவங்கள் மன்னிக்கப்படுது, இது சார்ந்த காரியங்கள் உங்களுக்கு சுத்தமாக என்னன்னு கேட்டிங்கன்னா உடன்பாடுகள் அதிகமாக இல்லை. ஸோ இவங்ககிட்ட என்னென்ன போதனை இருந்துச்சு, என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான விசுவாசம் இல்லாத ஒரு தன்மையில காணப்படுவாங்க. ஆனால் எப்பொழுதும் ஆலயத்தை சுற்றி என்ன பண்ணுவாங்களா இருப்பாங்க. அப்போ ட்ரூ டாக்டரின் தெரியாது, ஆனால் அந்த தேவாலயத்தில் சடங்காச்சாரங்களில் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது, பரிசேயர்களை விட அதிக பொருளாசை பிடிச்சவங்க, பேராசை பிடிச்சவங்க யாருன்னா இந்த சதுசேயர்கள். அதுக்காகவே இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவாலயத்தில் இருக்கக்கூடிய சடங்குகள்லாம் பண்ணும்போது அங்கே நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். அதான் வந்து தங்களுடைய கண்ட்ரோல் என்ன பண்ணுவாங்கன்னு எடுத்துப்பாங்க. நீங்கள் அதிக இடங்களை பார்க்கும்போது பரிசேயர்கள் வெளியே தான் இருக்கும். சதுசேயர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெம்பிளில். இதெல்லாம் ஆண்டவர் கண்டிக்கிறார். இதெல்லாம் வெளியே பார்க்கறதுக்கு தானே தவிர உண்மையான ஒரு சாராம்சத்தை யார் கடைபிடிக்கிறது இல்லை. இந்த சதுசேயர்களும் பண்ணுறதில்லை அப்படின்றாங்க. மூணாவது ஒரு காரியம், முன்னாடியே சொன்ன மாதிரி உயிர்த்தெழுதல், தேவதூதர்கள், மறுமைன்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிற ஒரு காரியத்தை சுத்தமாக மறுக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே வசனம் இருக்கு. நம்ம மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், மார்க் 7ஆம் அதிகாரத்தில் இந்த பேராசை குறித்து படிக்கிறோம். மார்க் 7:6-7 முதல், அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 8 வரைக்கும் உயிர்த்தெழுதலே இல்லைன்னு பவுல் அரெஸ்ட் பண்ண பிறகு அங்கே ஒரு சதுசேயர்கள் கூட்டம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போதிக்கிறாங்க. இந்த வகையான மோசமான போதனைக்கு அப்போஸ்தலர்கள் எச்சரிக்கிறாரு, நீங்க ஒருபோதும் என்ன பண்ணிடாதீங்க, துணை போயிடாதீங்கன்றாங்க. அடுத்து இவங்களுடைய முக்கியமான வேலை, யோவான் 11ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தின் அடிப்படையில் அதிகமாக ரோமர்களோட டச்சில் இருப்பாங்க, அரசியலோட டச்சில் இருப்பாங்க. காரணம் என்னன்னா இந்த அரசியலுடைய பலம் தான் அவங்களை அந்த டெம்பிள் சார்ந்த விஷயங்களுக்கு என்ன பண்ணணும்னா நிறுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படின்னா தங்களுக்கு அதிகாரம் வேணுங்கிறதுக்காக என்ன வேணா பண்றதுக்கு துணிகிறவங்க தான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதுசேயர்கள். இந்த மாதிரி சுபாவங்கள் அப்போஸ்தலர்கள் கூட இருக்கக்கூடாதுன்றாங்க. கடைசியா பார்க்கும்போது குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல அப்படியே மனசை நிறுத்திக்குவாங்க. அந்த 5 புக் படிப்பாங்க, அந்த 5 புக்கோட முடிச்சுக்குவாங்க.
பின்னாடி தேவன் கொடுத்த சங்கீதங்கள், நியாயப்பிரமாணங்கள், மற்ற காரண காரியங்களுக்குள்ள போக மாட்டாங்க. ஒரு ஆவிக்குரிய ரீதியில ஒரு மந்த நிலைமையிலே காணப்படுற கூட்டம் தான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதுசேயர்கள் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்த்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாருடைய காரண காரியத்துக்கும் வசனங்கள் தெளிவாக வேதாகமத்தில் இருக்குது. இங்கே ஒரே பாயிண்ட் ஆண்டவர் நேரடியாக வைக்கிறாரு. வெளி தோற்றத்திற்கு கடவுளுக்கு ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த கூட்டம் மாதிரி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க. அதே போல் கற்றுக்கொள்ளக்கூடிய நீங்கள் விசுவாசம் எப்படி இருக்கணும்னா தெளிவாக இருக்கணும். இவங்க உயிர்த்தெழுதல் இல்லைன்றாங்க, தேவதூதர்கள் இல்லைன்றாங்க. இந்த மாதிரியான கலப்படங்கள் உங்களுக்குள்ள என்ன பண்ணக்கூடாதுன்னா வரக்கூடாது. இந்த மாதிரியான ஆளோடையே நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா லிட்டரலாகவே சேராதீங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆண்டவர் சொல்லும்போது பரிசேயர்கள், சதுசேயர்கள் என்னுடைய புளித்தமாக என்ன பண்ணுறது. தேங்க்யூ பிரதர். அன்னைக்கு நம்முடைய ரட்சகர் அவங்க கூட இருந்த அவருடைய அப்போஸ்தலர்களை பார்த்து அவர் இண்டிகேட் பண்ண ஒரு விஷயம் என்ன சொல்லி பார்த்தோம்னா, இதுவும் ஒரு புளித்தமா, இதுவும் ஒரு புளிப்பான விஷயம். இந்த விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்குது, அது என்ன ஆகிடக்கூடாது, உங்ககிட்ட வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னால் சகோதரர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க 2 வகுப்பாட்டம் இருந்த விஷயங்களும் நமக்கு என்ன பண்ணாங்கன்னா எடுத்து காமிச்சாங்க. இப்போது அதே மாதிரி அன்னைக்கு நாம இல்லை, நமக்கு பதிலாக யார் இருந்தாங்கன்னா அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க இல்லைங்களா. இன்றைக்கி நாம் இருக்கோம் இல்லைங்களா. இன்றைக்கி அவங்க மத்தியில் காணப்பட்ட, அதாவது சதுசேயர் மற்றும் பரிசேயர்கிட்ட காணப்பட்ட புளித்தமா அல்லது இந்த புளிப்பு புது சிஷியை அழைக்கப்பட்ட நம்ம மத்தியில் காணப்படுமா அப்படிங்கிறத கேள்வி. அதை சகோதரர் நித்தின் அவங்க மன்னிக்கணும், சிந்தன் அவங்க விலைக்கு கொடுக்க முடியாது. அன்பான இந்த சதுசேயருடைய புளித்தமாவும் அதுக்கப்புறம் பரிசேயருடைய புளித்தமாவும் புதிய சிருஷ்டியாக நமக்கு என்ன ஒரு பாதிப்பை உண்டு வருகிறது என்பதை நம்ம பார்க்கலாம். எப்படி நம்ம மத்தியில் அது காணக்கூடியதாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம முதல்ல பரிசேயரை சதுசேயரை குறித்து நம்ம பார்ப்போம். ஸோ சதுசேயரை குறித்து நம்ம அன்பு சகோதரர் பார்த்தீங்கன்னா நல்ல டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதில் ப்ராமினெண்ட்டாக முக்கியமான காரியங்களை நம்முடைய வளர்ச்சிக்காக நம்ம எடுத்துக்கொள்வோம். எது செய்யக்கூடாது என்பதை நம்ம எடுத்துக்கொள்வோம். சதுசேயர்னு பார்க்கும்போது முதல் அவங்ககிட்ட இருக்கிற அந்த செல்வாக்கில் 2 வகை இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். முதல்ல செல்வாக்கே அவர்கள் எப்படி செலுத்தினார்கள், நாம் எப்படி செய்யக்கூடாது. அடுத்தது அவர்களுடைய பேராசை, அந்த பேராசை அவர்கள் எப்படி அவங்க வாழ்க்கையில் இருந்துச்சு, அவங்க நடைமுறையில் இருந்துச்சு, அதை நம்ம எப்படி செய்யக்கூடாது. அதே மாதிரி அவர்கள் என்ன செய்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டட் ஒரு காலத்துக்கேற்ற சத்தியத்தை, காலத்துக்குரிய சத்திய வார்த்தைகளை அவங்க கேட்காம காதுகளை மனதை மூடிக்கொண்டார்கள். நம்ம என்ன செய்யக்கூடாது, இதுக்கு நம்ம சத்தியம். முதல்ல செல்வாக்கு அப்படின்னு வருகின்ற பொழுது சகோதரர் விளக்கமாக சொன்னார். அந்த செல்வாக்கு அவர்கள் எப்படி வைத்திருந்தார்கள்னா மத ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அவங்க செல்வாக்கு வச்சிருந்தாங்க. இப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படி பார்க்கின்ற பொழுது மத ரீதியாக அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அவர்கள் எப்படி அந்த மத ரீதியாக இருந்தார்கள் என்பதற்கு சகோதரர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. எப்படி விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா போப்பு மார்க்கத்தை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு கொடுக்குறாரு. போப்பு மார்க்கம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த இருண்ட கால பகுதியில் 1260 வருஷத்தில் பார்க்கின்ற பொழுது அவர்கள் நிறைய ராஜாக்களை இவங்க என்ன பண்ணாங்கன்னா முடிசூட்டினாங்க. போப்பு மார்க்கம் என்ன பண்ணிருக்கா நிறைய ராஜாக்களை முடிசூட்டினாங்க. பிற்காலத்தில் என்ன ஆயிடுச்சு, போப்பு மார்க்கத்துக்கு திருச்சபையிலிருந்து அதிகாரம் போயிடுச்சு. இவங்க அதிகாரம் போன உடனே இவங்களுக்கு ஒரு ஃபியர் வந்துருச்சு. என்ன ஃபியர் வந்துருச்சுன்னா மீண்டும் அந்த ஒரு செல்வாக்கு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா இப்போ அந்த செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வதற்காக, நல்லா புரிஞ்சுக்கலாம், அந்த செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வதற்காக அநேக நல்ல பேர்களை இவங்களும் என்ன பண்ணாங்க சூட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் தான் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நல்ல நல்ல பேர்களை சூட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த நல்ல பெயர் பெற்றுக்கொள்வதற்காகவே அவங்க பல பாடுகள் பட்டு சோதனைகளாக யார் இருந்தார்கள் அப்படின்னு போப்பு மார்க்கமே இருக்கு. அப்ப ஏன்னா அவங்க அந்த ரோமன் கத்தோலிக்ல மிகவும் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும், எல்லாரும் இவர்களை கனப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு செல்வாக்கு அவங்களுக்குள்ள இருந்துச்சு. இந்த ஆர்டிக்கல்ல சகோதரர் எப்படி சொல்றாருன்னா அந்த வார்த்தையை மென்ஷன் பண்றாரு, வேதமானவர்களாகிய நாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வேதமானவர்களே நாம் இந்த செல்வாக்கை உபயோகிக்க கூடாது. இப்ப நமக்கு நம்ம என்ன நல்ல பேரு,
நம்ம ஏதாச்சும் இந்த மாதிரி பட்டமா வருமா, நம்ம அதை பற்றி சொல்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி அவர் சொல்லவே என்ன சொல்கிறாருன்னா, இந்த வேதமானவர் சபையில் மத்தியில் நம்ம வந்து ஏதாவது வந்து நம்ம ஒரு பேர் வாங்குவதற்காக, நம்ம பேர் வாங்குவதற்காக, எக்ஸாம்பிள் வந்து ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, எக்ஸாம்பிள் அந்த எக்ஸ் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம என்ன செஞ்சாலும் எல்லாரும் நம்மளே தான் என்ன பண்ணுவாங்க, பாராட்ட வேண்டும். நல்லா பேசுறாரு, நல்லா பிரசங்கம் பண்றாரு, இவர் வந்தால் தான் எல்லாம் செய்ய முடியும், நிறைய டீப் டாக்டரிங்ஸ் பேசுறாரு, இவர் தான் எல்லா காரியத்தையும் செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு நேம் வந்து 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 அவருக்குள்ள அந்த புளிப்பு எப்படி ஆயிருமாமா, இந்த செல்வாக்குக்காகவே அவர் என்ன பண்ணிடுவார்னா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சுடுவார். அப்ப தேவனுக்கென்ற ஊழியம் போகாம என்ன இருக்குமா, அந்த செல்வாக்கை பெற்றுக்கொள்வதற்காகவே என்ன பண்ணிடுவாங்க. இது ஒரு சர்டன் ஸ்டேஜில் எப்படி போப்பு மார்க்கத்துக்கு வந்து ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வந்துச்சோ, அதே மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலை இந்த பேர் வாங்குவதற்காகவே ஊழியம் செய்றாரு பார்த்தீங்களா, அவருக்கு வந்துடும். அந்த செல்வாக்கு என்ற பொழிப்பு கம்ப்ளீட்டாக ஒரு புதிய சிஸ்டம் எடுத்து போடுவாங்க. அடுத்தது அரசியல் ரீதியான ஒரு செல்வாக்கு என்ன, அந்த அரசியல் அப்படிங்கிற போது அங்கே ஒரு சுயநலம் அந்த இடத்துல வரக்கூடியதாக இருக்கு. சுயநலம் உள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அரசியல் நம்ம வேறு வழியில நம்ம வந்து வழி நடத்த ஒரு ஆர்வம் வந்துடும், ஒரு உணர்ச்சி வந்துடும். இந்த ஆர்வம் உணர்ச்சி நம்ம எப்படி வழி நடத்தும்னா, தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்காம இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தை என்ன பண்ணிடுவோம், பார்க்க ஆரம்பிச்சிடும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, சகோதரர் அழகா விளக்கம் கொடுக்கிறார். நம்ம எதற்காக வந்து ஊழியம் செய்கிறோம் அப்படின்னா, சிலுவை சுமப்பதற்காக. இந்த எண்ணங்கள் நமக்குள்ள எப்படி சேஞ்ச் ஆகுமாமா, ஒரு என்ன சொல்றது, நம்மள ஒரு வார்த்தை கௌரவம் சொல்லுவாங்க, கௌரவம் தானே, கௌரவம் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். எப்படின்னா, நான் போய் இந்த வேலையை செய்யறதா அப்படி நம்ம 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 கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன, இயேசு கிறிஸ்து மாதிரி தான். நம்ம ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்ய தான் வந்திருக்கிறோம், சிலுவை சுமக்க தான் வந்திருக்கிறோம், அவமானப்படுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். பட் இந்த சிலுவை சுமப்பதற்கு, அவமானப்படுறதுக்கு, ஊழியம் செய்யறதுக்கு நமக்குள்ள என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா, ஒரு கௌரவம் வந்துடும். இந்த கௌரவம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறது, ஒரு வேலையை நம்ம சொல்கிற ஒரு வேலையை நம்ம செய்யக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை வந்துன்னா நமக்கு ஒரு தயக்கம் வரும். ஆனால் இந்த வேலையை செய்யாமல் இன்னொரு வேலை, இந்த வேலையை செஞ்சால் ஒரு கௌரவமாக இருந்துச்சுன்னா அந்த வேலையை என்ன பண்ணிடுவோம், சரி. இப்போ புரிஞ்சுங்களா? அப்போது அந்த ஒரு தாழ்மை அந்த அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணா போயிடும், ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் வந்து இந்த கௌரவம், இந்த ஒரு செல்வாக்கு அப்படிங்கிறதே இல்லை. யார் முதன்மையான ஊழியக்காரர், யார் வந்து இறங்கி போய் வேலை செய்கிறாங்களோ, யாருக்கு ரொம்ப தாழ்மையாக இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து முதன்மையான ஊழியக்காரர். அடுத்தது பார்க்கும்போது பேராசை. என்ன பேராசை அப்படின்னு பார்க்கும்போது, சதிசேயர்கள் என்ன செய்வார்களாமா, அவங்க தேவாலயத்தை, திருச்சபை அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, திருச்சபையில் தேவாலயத்தை அவங்க கண்ட்ரோல்லே வச்சிருப்பாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குமாமா, யாராச்சும் பலி செலுத்த வராங்கன்னு வச்சுக்கிட்டு ஏதாச்சும் தேவாலயத்துக்கு பலி செலுத்த வேண்டும் என்றால், தேவாலயத்தோட ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற கருவூலம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே கூட அந்த பணம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பலி செலுத்தலாம். அது நிறைய ரூல்ஸ் எல்லாம் அங்கே இருந்திருக்கு. ஆனால் இந்த சதிசேயர்கள் பேராசை நிமித்தமாக என்ன செய்வாங்கன்னா, அந்த அந்த கருவூலத்திலிருந்து பணம் எடுக்க மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன செய்வாங்க, சரி யாரோ ஒரு ஜனங்கள் என்ன பண்ணுறோம், அவங்க சொந்த காசு கொடுக்கணும், அவங்க போய் பலி செலுத்தட்டும் அப்படின்னு சொல்லி. காரணம் என்னன்னா, ஒருவேளை ட்ரெஷர்ல இருந்து கொடுத்துட்டா என்ன ஆகும், அந்த செல்வாக்கு, அந்த சொத்து என்ன ஆயிரும், கம்மியாயிரும். இது நமக்கு எவ்வளோ ஒரு டேஞ்சராக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கே ஊழியம் செய்யும் போது என்ன செய்யணும், முடிந்தவரை நம்ம கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து தாராளமாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. நம்ம தான் ஆலயம், கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, ஏதோ ஒரு பேராசை நிமித்தமாக இந்த சகோதரன் அது கிடைக்குமா, இந்த சகோதரன் அதை வாங்கிக்கலாமா, இல்லை இந்த சகோதரன் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாவது ரொம்ப நேசிப்போம், இந்த சகோதரனை நேசித்தா இத்தனை நமக்கு கிடைக்கும், இந்த சகோதரன் மூலியமா இப்படி நம்ம பெற்றுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேராசை எண்ணங்கள் வருது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய இதுவும் புதிய சிஸ்டம் என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கு. அடுத்தது பார்க்கும்போது மூன்றாவது முக்கியமானது, சதிசேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள்.
இவங்க வந்து அந்த 5 ஆகமத்தை தான் உறுதியாக பிடித்து கொண்டவர். நீங்கள் பாருங்கள், 5 ஆகமத்தை உறுதியாக பிடிச்சிட்டாங்க. ஆனால் அவர்களால இவர் தான் மேசியான்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? கண்டுபிடிக்க முடியல. இயேசு கிறிஸ்து சொன்னது அநேக விஷயங்கள் ஏதோ ஒரு அளவுக்காச்சும் பரிசேயருக்கு ஆப்டா போச்சே தவிர சதிசேயருக்கு என்ன பண்ணுது? சுத்தமாக ஆப்டாகவே இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து கம்ப்ளீட்டா உயிர் தள்ளுதல் ராஜ்யத்தை குறித்து பேசிட்டு இருக்காரு. அது எதுவுமே சதிசேயருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயமா இருந்துச்சு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதான் எங்க சவர் குறிப்பா கோட் பண்றார், அவங்க என்ன பண்ண கூடுதலான தகவலுக்கு புரிந்து கொள்ளுதலுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, தன்னை மனதை என்ன பண்ணாங்க, க்ளோஸ் பண்ணாங்க. அப்படின்னா காலத்துக்கேற்ற சத்தியம், காலத்துக்கேற்ற வெளிச்சம் தேவன் கொடுக்கின்ற பொழுது நம்ம என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ணணும். இல்லைல்ல நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், நான் பழசுல ஒன்று பிடிச்சிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா அதையவே நான் பிடிச்சிட்டு இருந்தேன்னு சொன்னா ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்கன்னா பயப்பட்டு வெளியே போயிடுவேன். அப்படின்றால் அவங்க நம்ம தேவன் ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னா அது தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு டிவைன் அரேஞ்ச்மெண்ட் படி கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ணணும். அது சதிசேயர் என்ன பண்ணணும்? இது சதிசேயர் உண்டான காரியம். அடுத்தது பரிசேயர்கள் குறித்து நம்ம பார்க்கின்ற பொழுது பரிசேயர் வந்து ஹைப்போக்ரைசி சகோதரர் அழகாக சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு மாயமான ஒரு பரிசுத்தராக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா விரும்புவாங்க. ஆனால் உள்ளத்தில் வந்து ரொம்ப கபடம் உள்ளவர், ஆனால் வெளித்தோட்டத்தில் பேர் மாயமாக இருக்க விரும்புவாங்க. பரிசேயருக்கு முக்கியமான ஒரு தவறான குணலட்சணம் பார்க்கின்ற பொழுது அவங்க வந்து பொறாமை அதிகம். எப்படி சதிசேயருக்கு வந்து பேராசையோ பரிசேயருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறாமை. ஒரு சமயத்தில் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா மத்திய 9ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டிய நோட் பண்ணிக்கங்க. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா ஒரு ஊமையான ஒரு மனுஷனை குணப்படுத்துறாரு. எப்படி குணப்படுத்துறாருன்னா அவங்ககிட்ட பிசாசு பிடிச்சிருக்கு, ஊமையா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அந்த பிசாசுகளை துரத்துனோடனே அந்த ஊமையன் பேச ஆரம்பிக்கிறான். எல்லா ஜனங்களும் வியப்படைகிறாங்க. இயேசு கிறிஸ்து செய்த காரியத்துக்கு எல்லாரும் வியப்படைகிறாங்க. ஆனால் பர்டிகுலரா பரிசேயர் மட்டும் என்ன சொல்றாரு தெரியுங்களா? இவர் எப்படி இதை செய்தார்னா இவர் யார்? பிசாசுகளின் தலைவன். ஒரு பொறாமை வந்துருச்சு. அப்படி என்றால் புதிய சிருஷ்டியாக நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ஒரு சகோதரன் இல்லை ஒரு சகோதரி தேவனுக்கு என்ற ஒரு ஊழியம் செஞ்சான்னு வச்சுக்கேன், அந்த சகோதரனே சகோதரன் நம்ம மனசு பிடிக்கலைன்னு வந்துருச்சு. ஒருவேளை பிடிக்கலைன்னா என்ன செய்வோம் தெரியுங்களா? ஒன்னா அந்த சகோதரன் சகோதரி செஞ்ச காரியத்தை குற்றம் சொல்லுவோம். இப்படி செஞ்சிருக்கலாம், அப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி செஞ்சிருந்தா இல்லை என்றால் அந்த சகோதரனே இல்லை அந்த சகோதரி என்ன பண்ணலாம்? குற்றம் சொல்லலாம். நான் டைரக்டா குற்றம் சொல்லலாம், இல்லைன்னா அவங்க செய்த காரியத்தை வச்சு குற்றம் சொல்ல. இது எதோட வெளிப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது பொறாமை. அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்மளுடைய சகோதரன் சகோதரி செய்யும் போது நம்ம குற்றப்படுத்துறோமா, பொறாமை கொள்றோமா, நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த புளிப்பை நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தது பார்க்கும்போது ஒரு மாயமான ஒரு பரிசுத்தத்தை அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். அதாவது பரிசேயனும் ஆயக்காரனும் என்ன பண்றாருன்னா தேவனை ஜபம் செய்யற போறாங்க. பரிசேயன் எப்படி ஜபம் செய்யறாருன்னா, நான் வந்து வாரத்துக்கு 7 நாள் என்ன பண்றேன், எல்லா காரியங்களும் செய்கிறேன், தான தர்மங்கள் பண்ணுறேன், தசம பாகம் சரியாக இருக்கிறேன், இந்த ஆயக்காரனை போல நான் என்ன பண்ணுறேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்காரன் சும்மா தான் இருக்கிறேன். இருந்தாலும் கம்பேரிசன் பண்ணுறாரு, இவனை மாதிரி நான் இல்லைன்னு ஒரு கம்பேரிசன் அங்கே என்ன பண்ணுறாரு. ஆனால் அதே ஆயக்காரன் என்ன பண்ணுறாருன்னா, பாவியாக இருக்கிற என் மேல் நீ கிருபையாயிரும், அவ்வளோதான் ஜெபம். அப்படி பார்க்கின்ற பொழுது பரிசேயன் தன்னை எப்படி வெளிக்காட்டிக்கிறாருன்னா பர்ஃபெக்டாக செஞ்ச மாதிரி. அதான் சகோதரர் சொல்லி காமிச்சாரு. அவங்க பிரின்சிபல் போட்டு ஒரு ரூல் போட்டு நான் பர்ஃபெக்டாக செஞ்ச மாதிரி தன்னோட பர்ஃபெக்ட்னஸை வெளியே காமிச்சுக்காமலே ஆனால் உள்ளுக்குள்ள எப்படி இந்த ஒரு சுத்தமும் இருக்காது. அப்போ அந்த மாதிரி ஒரு மாயமான காரியத்தை நம்ம என்ன செய்ய கூடாது. இந்த புளிப்பை நம்ம என்ன பண்ணுறோம்னா வெளியே எடுத்துக்கொண்டு இன்னும் நிறைய கொஞ்சம் புளிப்புலாம் இருக்கு. நேரம் கருதி என்ன பண்ணுறேன், இந்த புளிப்புடன் என்ன ஸ்டாப் பண்ண மற்ற தேங்க்யூ. இப்போது நம்ம பார்த்தோம், நம்ம ரட்சகர் இருக்கக்கூடிய காலத்தில் இருந்த சதுசேயர் மற்றும் பரிசேயர் அவங்களுடைய விஷயம் நேரடியாக எப்படி காணலாம். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம புது சிஷ்யர்களாக அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் எப்படி காணலாம் அப்படிங்கிறது கூட நம்ம சொன்னாங்க. ஒரு பாயிண்ட் மாத்திரம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது சதுசேயராகட்டும் பரிசேயராகட்டும் இவங்கள்ட்ட ரொம்ப பிரதானமாக காணப்பட்ட ஒரு குணலட்சணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்கவுங்க பாயிண்டில் என்னவாக இருப்பாங்கன்னா ரொம்ப வைராக்கியம் இல்லைங்களா? வைராக்கியம். இது அப்படியே ஆவிக்குரிய பிள்ளைகளாக
புது சிஷ்யை அழைக்கப்பட்ட நம்ம மத்தியில் வைராக்கியம் காணப்படலாம்னா பவுல் சொல்கிறார், நல்ல வைராக்கியம் என்ன பண்ணலாம் காணப்படலாம். ரோமரில் எழுதும்போது அங்கே இஸ்ரேல் ஜனங்களை பற்றி எழுதுறாரு. அதாவது அவங்கள்ட்ட என்ன வைராக்கியம் காணப்படுச்சுன்னா அறிவுக்கேற்ற வைராக்கியம் தான் காணப்படுச்சு. யாக்கோபு எழுதுறாரு 3ஆம் அதிகாரத்தில் என்ன எழுதுறாரு, வைராக்கியமும் விரோதமும் எங்கு உண்டோ அங்கே என்ன இருக்குங்கிறாரு, கலகம் இருக்குங்கிறாரு இல்லைங்களா. அப்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவங்க அந்த 2 வகுப்பார்ட்ட ரொம்ப பிரதானமாக காணப்படுறது தான். அதில் நம்மள்கிட்ட காணப்படலாம் எந்த வைராக்கியம் காணப்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நல்ல விஷயத்துக்கு ஏற்ற வைராக்கியம் காணப்படணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க வாழ்ந்தபோது சதுசேயர் பரிசேயர் அந்த புளிப்பு மட்டும் இல்லை, இன்னொருத்தர் இருக்கார் ஏரோது. அதனுடைய புளிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்முடைய நித்தினவங்க சுருக்கமாக ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள தேங்க்யூ. இதெல்லாம் தனியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட் எக்ஸ்பிளைன் பரிசேயர்களுடைய பிடித்தமாக ஒரு சப்ஜெக்ட் நம்ம கவனிக்கலாம். சகோதரர் கொடுத்த நேரத்துக்கு ஸோ ஏரோது சிமிலர் டு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சதுசேயர்கள். ஆல்மோஸ்ட் பரிசேயர்கள் மட்டும் ரொம்ப யூனிக்காக இருப்பாங்க. சதுசேயர்களும் இந்த ஏரோதுடைய கூட்டம் ஏரோதியர்களும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே. ஸோ எவ்வளோ ஏரோது புதிய ஏற்பாட்டு காலத்தில் காணப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 4 ஏரோது என்ன பண்ணுறாங்கன்னா காணப்படுறாங்க. நம்முடைய ரட்சகருடைய பிறப்பப்போ த ஹேரோது த கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் அந்த சிறு பிள்ளைகள் என்ன பண்ணுறாருன்னா கொலை செய்கிறார். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஏரோது யாருன்னா ஹேரோது ஆன்டிபாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் யோவான் ஸ்தானங்கள் என்ன பண்ணுறாருன்னா சிறைச்சேதம் செய்கிறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேரோதில் அகரிப்பா 1. ஏரோதுங்கிறது பட்டம் நமக்கு தெரியும். அகரிப்பா 1 அப்படின்னு ஒருத்தர் வர்றார். இவர் தான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேதுரு வந்து சிறைச்சாலையில் அடைக்கிறது, பெரிய யாக்கோபை என்ன பண்ணுறாருன்னா சிறைச்சேதம் பண்ணுது அப்போஸ்தலர்ல படிக்கிறோம் இல்லைங்களா அந்த காலத்தில். இறுதியாக வந்து பவுலை அரெஸ்ட் பண்ணுற டைமில் வந்து அப்போஸ்தலர்ல 26ஆம் அதிகாரத்தில் ஒரு ஏரோது வராது, அது வந்து அகரிப்பா 2. இந்த மாதிரி ஏரோதுங்கிற பட்டம் இதில் அநேக நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோமர்கள் நியமித்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ். யூதேயா மற்றும் கலிலேயா அப்புறம் வந்து இதுமேயா இந்த மாதிரி அங்கங்கே இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் ஒரு ரூலிங் பார்ட்டியாக இருப்பாங்க. இவங்க யாருடைய அண்டரில் இருப்பாங்கன்னா ரோமர்களுடைய அண்டரில் இருப்பாங்க. பட் இருந்த போதிலும் இவர்கள் நாங்கள் யூதர்களோடு இணைந்து யூதர்களுடைய மத சம்பிரதாயங்களோடு இருக்கிறதா சொல்லிப்பாங்க, பாசாங்க செய்வாங்க. ஆனால் ரியலாக அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோமர்கள் வச்சு ஆளுகளை தான் இருக்கும். ஸோ இவர்களுடைய புளித்த மாவை குறித்து ஒரு முறை வந்து இயேசு கிறிஸ்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. ஆனால் ஏரோது என்ன பண்ணுறாருன்னா திட்டுறாரு, நீ போய் அந்த நரிகிட்ட என்ன பண்ணுது சொல்லு அப்படின்னு சொல்லி ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த அளவுக்கு வந்து அரசியல் நோக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வகுப்பார். இப்போ இந்த ஏரோதுடைய புளித்தமாவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிசேயர்கள் மாதிரியே தான் சதுசேயர்கள் மாதிரியே தான் மெய்யான சத்தியத்தை வந்து சிதைக்கிறவங்க, மெய்யான தேவனுடைய அந்த வழிமுறைகளை பின்பற்றாமல் வெறுமனே அரசியல் நோக்கத்திற்கு ரோமர்கள் கிட்ட அரசியல் நோக்கத்தை வாங்கிப்பாங்க. இந்த ஏரோது யூத ஜனங்கள் மத்தியில் நல்ல நாங்களும் எப்படி தான் இருக்குன்னா உங்களை மாதிரி மத காரியங்கள் என்ன பண்ணுறோம்னா ஈடுபடுறோம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை முடிச்சு. ஸோ கூட்டணி அரசியலோட மக்களுக்காக கண் துடைப்புக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மத சம்பிரதாய காரியத்தில் இருக்கிறதுல ஏறுவது. இது நமக்கு அப்ளை பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணலாம்னா இன்னைக்கு புது சிஸ்டிகளாக நம்ம இருக்கிறோம். பிரதர் கூட போன விஷயத்துல கோட் பண்ணார், ஒருபோதும் நமக்கு அரசியல் செல்வாக்கு என்ன பண்ணக்கூடாது. புது சிஸ்டியாக இருக்கிறோன்னா ஈவன் நிறைய ஃபேவர் வரலாம் வெளியிருந்து கூட. எந்த ஃபேவருக்கு ஆசைப்பட்டோம் ரொம்ப ரேர். ட்ரூத்தில் இருக்கிறவங்க யாருமே பொலிட்டிக்கலில் லிட்டரான பொலிட்டிக்கலில் போக மாட்டாங்க. பட் இருந்தாலும் 1% சான்ஸ். அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒருபோதும் அது சம்பந்தமாக வீடியோ பார்க்கலாமா, இன்னைக்கு அரசியல் தலைவர் இவர் என்ன பேசிட்டு இருக்காரு, இவர் என்ன அறிக்கை இட்டார் பார்க்கலாமா, பார்க்கறதுனால நமக்கு என்ன இல்லை யூஸ் இல்லை. அப்படின்னா இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளை என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒருபோதும் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது யாருடைய புளிச்சமாகனா பர்டிகுலராக அந்த ஏரோது. ஸோ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூமிக்குரிய அரசியல் சம்பந்தப்பட்ட காரியங்களுடைய எந்த காரியமே நமக்கு அப்பாற்பட்டது. நம்ம அதில் ஈடுபடக்கூடாது, ரொம்ப விவேகமாக நடந்துக்கணும், காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ட்ரூத் இந்த மாதிரி சில ஃபேவர் வருதுன்னு சொல்லிட்டு அவர்கள் சத்தியத்தை உருக்குலைச்சு போட்ட மாதிரி நம்ம ஒருபோதும் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறத சுருக்கமாக சிமிலர் டு நம்ம சதுசேயர்கள் மாதிரியே தான் ஏரோதுங்கிற பாயிண்ட். தேங்க்யூ பிரதர். ஏரோது அங்கே இருந்த ஏரோதுடைய விஷயம் நம்ம மத்தியில் காணப்படக்கூடாது அப்படிங்கிறது சொன்னாங்க. ரொம்ப விளக்கமாக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம மத்தியில் புளிப்பு என்ன பண்ணக்கூடாதுன்னா காணப்படக்கூடாதுங்கிறது நம்ம பார்த்தோம்.
ஆனால் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவு இல்லைங்க, அது எப்படி இருக்கு, ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படி காணப்படும் அப்படிங்கிறது விளக்கும்படியாக நம்முடைய வினோத் பாபா அவங்கள்ட்ட கேட்கிறோம். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் புதிதாய் பேசுகிற மாவு புரியுது. அது எப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னா, பாவம் இல்லாத பார்த்தோம். புளிப்புங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னா பாவம் விஷயம். அப்போ புளிப்பு இல்லாத நிலைமை என்பதுல பாவமும் இல்லாத நிலைமை. இந்த பழைய பாட்டு காலத்தில் எப்படி அவங்க சொல்லுவாங்கன்னா, அந்த புளிப்பு இல்லாத அப்ப பண்டிகைக்கு முன்னாடி அவங்க டோட்டலாக அவங்க வீட்டுக்குள்ளே எங்கேயுமே இருக்கக்கூடாது. புளிப்புங்கிற விஷயம், அப்போ அந்த புளிப்புங்கிற விஷயம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உள்ள பார்த்துருப்பாங்கன்னா, எங்கேயாச்சும் புளிப்பு இருக்கும், இந்த இடத்துல எங்கேயாச்சும் புளிப்பு வச்சுட்டு என்டையராக வீட்டுக்குள்ள ரொம்ப க்ளோஸாக என்ன பண்ணியிருப்பாங்க, வாட்ச் பண்ணி ஒவ்வொன்றையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை அனுசரிச்சு ஆரம்பிப்பாங்க. அப்படின்னு இந்த புளிப்பு இல்லாத அப்போ அனுசரிச்சு ஆரம்பிக்கும். இதே தான் பவுல் என்ன சொல்றாருன்னா, நீ எப்படி இருக்கும் அப்படின்னா புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே. ஏன்னா நமக்காக யார் பலியிடப்பட்டது, அடுத்து சொல்றாரு. அப்ப அந்த புளித்த மாவு அப்படின்னா என்னன்னா, துர்குணம் பொல்லாப்புங்கிறதா புளித்த மாவு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து என்ன வேணும் அப்படிங்கிறதுனா துப்புரவு. ரெண்டு விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, துப்புரவு என்ன இருக்கும், சுத்தமா இருக்கிற விஷயத்துக்கு அடுத்து என்ன சொல்றது, உண்மையிலே நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சரிசெய்ய மாய்மாலம் பண்றாங்க, மாய்மாலம் பண்றாங்க உள்ள ஒண்ணு. அப்ப அந்த கல்லறை உள்ள கல்லறை எப்படி இருப்பதுன்னா நிறைய ஆகாத விஷயங்கள் வெளியே பார்த்தா நிறைய விஷயம். பட் அப்படி இருக்கக்கூடாது. நீங்க எப்படி இருக்கணும்னா உங்களுடைய இருதயமும் வார்த்தையும் எப்படி இருப்பதுன்னா சரியானதா இருக்கும். ஏன் நம்ம பார்க்கறோம் அப்படின்னா, நம்ம இப்படிதான் இருந்தோம்னா புளிப்போட தான் இருந்தோம். நம்ம உள்ள என்ன பண்ணிக்கிறோம்னா தேவன் அந்த புளிப்பை கருவி என்ன பண்ணிக்கிறோம்னா நம்மள அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பவுலப்போஸ் ஏன் இந்த விஷயத்தை சொல்றாருன்னா, நீங்க உங்களை பார்த்துட்டு உங்களை நிதானிச்சுட்டு சுத்திகரிச்சுட்டு அப்படின்னா அந்த புளிப்பு எங்க கூட என்ன பண்ணிடக்கூடாது, சின்னதாக கூட இருக்கணும். அதான் நம்ம பார்த்தோம். ஒரு சொட்டு கை கொடுத்தா போதும், டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிற கொஞ்சம் அந்த பாவம் உள்ள போயிடுச்சுன்னா என்டையராக உங்கள் லைஃப் என்ன ஆகிடுதுன்னா இது ஒரு மேலான அழைப்பிலிருந்து வெளியே. அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுறது. சரி, அடுத்த ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாமா, புளிப்புங்கிற விஷயம் எங்கிருந்து வரும்? நமக்குள்ள புளிப்புங்கிற பாவம் எங்கிருந்து வரும்? பழைய மனுஷன் உலகத்திலிருந்து வரும், அப்புறமா யார் கொண்டு வருவாங்க. இந்த 3 விஷயம் சகோதரன் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமா சொல்றாரு. பட் புளிப்பு வரதுக்கான கேட் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3 விஷயம் தான். நமக்கு அந்த புளிப்பு அகற்றுறது எப்படி இருக்கிறாருன்னா அது ஒரு இந்த பாடுகளை நீங்க சகிச்சீங்கன்னா நீங்க என்ன கொடுக்கப்படுறதுன்னா அப்படிங்கிற விஷயம் நமக்குள்ள கொஞ்சம் கூட என்ன இருக்கக்கூடாதுன்னா புளிப்பு இல்லாம இருந்தா மட்டும்தான் நம்ம எப்படி இருக்கோம் பார்த்தோம்னா புளிப்பு இல்லாத அப்பமா இருக்கும். இந்த புளிப்பு இல்லாத அப்பத்தை தான் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா தன்னை புளிப்பு இல்லாத தேவனுக்கு முன்னாடி படிச்சார். நம்மளும் நம்மளுடைய இந்த ஜீவபலி இருக்கு இல்லையா, அந்த ஜீவபலி எப்படி சொல்லுவாங்க, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான. இந்த பாயிண்ட் எதை சொல்லுது பார்த்தீங்கன்னா அந்த புளிப்பு இல்லாத. அப்போ நம்ம பார்த்தோம், அதாவது புதிதாய் பிசைந்த மா எப்படி இருக்குன்னா 2 வார்த்தையை நம்ம அழகாக கோட் பண்ணாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கணும்னா துப்புரவு மற்றும் உண்மை. துப்புரவு தான் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது சுத்தமாக இருக்கும். எல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம யாக்கோபில் படிக்கிற 3ஆம் அதிகாரத்தில் விஷயத்தை படிக்கும்போது பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானமும் முதலாவது அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே எதை கொண்டு வந்து வைக்கிறது இல்லைன்னா சமாதானம், சாந்தம், இதெல்லாம் கொண்டு வந்து சந்தோஷம் இதெல்லாம் வைக்காம பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதாய். அப்படின்னா அந்த நீதியினுடைய காரியம் விரும்புறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சுத்தம் அப்படிங்கிறது. ஸோ தேங்க்யூ பிரதர். இப்போது இந்த புளிப்பில்லாதவர்களா நம்ம நடைமுறை வாழ்க்கையில் எப்படி இருப்பது அப்படிங்கிறத குறித்து கொஞ்சம் உதாரணங்களோடு நம்முடைய அன்பு சின்னவங்க நீங்கள் கொஞ்சம் ஒரு 3 நிமிஷத்தில் முடிச்சுட்டு லைவ் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக 3 நிமிஷத்துக்கு முடியாது. பட் சகோதரர் வந்து 3 நிமிஷம் சொல்லியிருக்காரு. நிறைய காரியங்கள் வந்து திருக்குறளாக தான் இருக்குது. அப்போ முடிந்தவரை எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோமோ நான் வந்து கட்டாயமாக முடிக்கிறேன். ஸோ புளிப்பில்லாமல் எப்படி வாழ்வது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாருங்க, வசனம் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம என்ன பண்றோம்? வஞ்சிக்கிறோம். புளிப்பு அப்படின்னாலே என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவம். அப்போ பாவம் முழுமையாக நம்மகிட்ட என்ன பண்ணா நீக்கப்பட வேண்டும். அப்போ பாவம் நம்மளை விட்டு முழுமையாக நீக்கிடுச்சு. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு பாவம் இல்லைன்னு சொன்னாலே நம்ம என்ன ஆயிரும் பார்த்தோம்னா அந்த வஞ்சனைக்குள்ள போகிறோம். அப்படின்னா எப்படி அப்படின்னு பார்க்கும்போது பாவம் நமக்குள்ள இருக்குது. அது எப்படி வெளியெடுத்து போட வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு ஒவ்வொரு நாளும் அந்த நீதிக்குரிய வாழ்க்கையில நம்ம முயற்சி செய்து வாழ்கின்ற பொழுது ஒரு பரிசுத்தமா ஒரு நீதிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம முயற்சி செய்து வாழ்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த முயற்சி நம்மளை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த புளிப்பை நம்மளிடத்திலிருந்து எடுத்து போடும்படியாக அதை அப்போ முயற்சி என்னைக்கு கம்மியாகுதோ, அதாவது நீதியின்படி வாழ்வதற்கு முயற்சி கம்மியாகுதோ அன்னைக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா புளிப்பை வெளியே போடுவோம். அடுத்தது புளிப்புனா வேற ஏதாச்சும் புளிப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பவுல் இங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. நம்ம வசனம் வாசிக்கலாம் பாருங்க, வேகமா வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 6-7 வாசிக்கிறீங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 6-7. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லது. கொஞ்சம் குடித்தமா பிசைத்தமா முழுவதையும் குடிப்பாக்கம் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைத்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறமே கழித்து போடுங்க. பாருங்க, பழைய புளித்த மாவை புறமே கழித்து போடுங்க. ஸோ பழைய புளித்த மாவுன்னு ஒன்று இருக்கு, அதை நம்ம கழித்து போடுறோம். அது என்னன்னு பார்க்கலாம். பழைய புளித்த மாவு. அடுத்த வாசிப்பு, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. துர்க்கணம் பொல்லாப்பு இந்த ஒரு புளித்த மாவு இருக்கு. இப்போ இந்த மாவையை நம்ம என்ன பண்ணோம்னா கலைத்து போடுறோம். ஸோ இதுக்கு பவுல் வந்து விளக்கம் கொடுத்துட்டா, துர்க்கணம் பொல்லாப்பு. அது என்ன பழைய புளித்த மாவு? பழைய அந்த எந்த பழைய புளித்த மாவை நம்ம இடத்துல எடுத்து போட வேண்டும்? அதுக்கு நம்ம வேணும் இல்லை, இந்த புளித்த மாவு நம்ம பார்த்துட்டோம், துர்க்குணம் பொல்லாப்பு. அப்போ பழைய புளித்த மாவு எங்க இருக்கு? வாசிக்கலாம் பாருங்க, வசனம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 9-10. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? ஃபர்ஸ்ட் அநியாயக்காரர். ஏன்னா அந்த அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண மாட்டாங்க? சுதந்திரிக்க மாட்டாங்க. இதெல்லாம் தான் பழைய புளித்த மாவு. அநியாயக்காரராக இருக்கக்கூடாது. வாசிங்க. வஞ்சிக்கப்படாதீர்கள், பேசி மார்க்கத்தார்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள், சுய புணர்ச்சிக்காரர்கள், ஆண் புணர்ச்சிக்காரர்கள், திருடரும், பொருளாசைக்காரர்கள், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஸோ இவர்கள் எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா பழைய புளித்த மாவு. துர்க்கணம் பொல்லாப்பு அது ரைட்டு தான். கூடவே இருக்கிற இந்த பழைய புளித்த மாவு. இது ஏன் பழைய புளித்த மாவுன்னு சொல்றாருன்னா, இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே அப்படியே ஊறி போய் வந்துருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்னா வெளியே எடுத்து போட வேண்டியதுலாம் இருக்கிறோம். சரி, அடுத்தது இது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எப்படி வந்து சாத்தியப்படுத்துறது அப்படின்னு பார்க்கின்றது 3 காரியங்கள் தான். முதல்ல பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தை நேசிக்கக்கூடாது. 2வது இந்த மாம்சத்தை நேசிக்கக்கூடாது. 3வது சாத்தானுடைய காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? விருப்பப்படக்கூடாது. அவனுக்கு நம்ம ஈடுபடக்கூடாது. எப்படி நம்ம வந்து இந்த உலகத்தை நேசிக்காமல் இருக்க முடியும் பார்க்கின்ற பொழுது, இந்த உலகம் வந்து டீட்டெயிலாக இருக்கும். நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த உலகம் நமக்கு வந்து நன்மையும் கொடுக்குமாமா தீமையும் கொடுக்குமாமா? இந்த உலகம் நன்மையை கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நன்மையை பெற்றுக்கொண்டு அது சத்தியத்துக்கு ஆப்போசிட்டாக போயிடக்கூடாது. தீமையை பெற்றால் ஆல்ரெடி தீமையை
சில நன்மைகளை பெற்ற உடனே இந்த நன்மைகள் எதற்கு ஆப்போசிட்டா போயிடக்கூடாதுன்னா சத்தியத்திற்கு ஆப்போசிட்டா போகக்கூடாது. பல கவர்ச்சியான திட்டங்கள், பல கவர்ச்சியான காரியங்கள் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில தான் இருக்குது. உதாரணத்துக்கு நிறைய சொல்றாரு. இப்போ பாருங்க, ஒரு செல் வாங்குறோம், உதாரணம் ஒரு செல்லு வாங்கிட்டு நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த சோஷியல் மீடியாவில் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா சத்தியத்தை மட்டும்தான் கேட்க போறேன், சத்தியத்தை மட்டும்தான் நான் வந்து மெடிடேட் பண்ண போகிறேன், ஷேர் பண்ண போகிறேன், எல்லா இங்கிலீஷால் இருக்கிற சப்ஜெக்ட் நம்ம கேட்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு நன்மையான காரியம், தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் இதே செல்ஃபோன் என்ன பண்ணிருன்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வேற விதமான கவர்ச்சியான இச்சையான சில காரியங்கள் உள்ள வரும். அப்போ நம்மளை அறியாமலே கண்கள் என்ன போகும்னு பார்த்தீங்கன்னா அதற்கும் என்ன பார்த்தோம்னா போகும். டீவியேஷன், டிஸ்ட்ராக்ஷன், இதெல்லாம் முக்கியமாக எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது நமக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம என்ன பார்த்தோம்னா நிறைய புளிப்பை உள்ள பண்ணிடுவோம். நம்ம படிச்சு பார்த்தீங்கன்னா வேசித்தனம், விபச்சாரம், பொருளாசி இதெல்லாம் பேசி அடுத்து பார்க்கும்போது இந்த உலகம் வந்து கிளீனாக என்ன சொல்றதுன்னா அரசியல். சகோதரர் கூட ஒரு பாயிண்ட் சொன்னார், அதாவது அரசியலை வந்து நாம் கவனிக்கலாம். சகோதரர் அதான் கொடுக்குறேன், நம்ம கவனிக்கலாம், அப்பே கிடையாது. ஏன்னா கவனிச்சா தான் தேவனுடைய திட்டம் என்ன, அடுத்து என்ன நடக்க போகிறோம் நம்மளால நியூஸ் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம். ஆனால் அந்த கவனிக்கிற விஷயம் நம்மளை அறியாமலே என்ன பண்ணக்கூடாதுன்னா ஈடுபடக்கூடாது. சில பேர் ஒரு ஹேபிட் இருக்கு, அந்த ஹேபிட் எப்படி தெரியுங்களா, ஓட்டு போட மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் அந்த கட்சி தலைவரை அவருக்கு பிடிக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க, ஆனால் அந்த கட்சி தலைவர் கேன்வாஸ் பண்ணுவாங்க, நான் ஓட்டு போட மாட்டேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. இதெல்லாம் மாயமானது. யாரோட மாதிரி? இது பரிசேயர் மாதிரி. ஸோ இந்த மாதிரி கவர்ச்சிக்குள்ளாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அடுத்தது மாம்சம் சொல்லி பார்க்கின்ற பொழுது மாம்சம்னா என்னன்னா மாம்சம் செய்கின்ற காரியங்கள், மாம்சம் செய்கின்ற காரியங்கள் எங்கிருந்து பிறப்பிடமா வருது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிந்தை. அப்போ நம்மளுடைய மனம் எப்படிப்பட்ட மனமாக இருக்க வேண்டும். இந்த மனத்தை வந்து அதாவது இந்த சிந்தனையை தவறான வழியில் நம்ம உபயோகிச்சிட்டோம்னா புளிப்பு நிறைய வந்துவிடும். ஸோ மாம்சத்துக்கு நம்ம அதிகமாக இடம் கொடுக்க கூடாது. ஒரு சின்ன வசனத்தை மட்டும் கோட் பண்ணுறேன். அதாவது இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி தான், நம்ம ஜீவனை ரட்சிக்க வேண்டும் சொல்லி நம்ம ஜீவனை ரட்சிக்க விரும்பினோம்னா அதை நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இழந்து போயிடுவோம். கிறிஸ்துவுக்காக யார் ஜீவனை இழக்க விரும்புகிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். ஒருவேளை மாம்ச சிந்தை நமக்குள்ள அதிகமாக இருந்துச்சுன்னா மாம்சம் நம்மளுக்கு என்ன சொல்றதுன்னா 100% செல்ஃபிஷ்னஸ், சுயநலம். இந்த சுயநலம் நம்மளை என்ன பண்ணுன்னா நம்ம மட்டும் ஜீவன் இருக்கிற மாதிரியும் நம்ம மட்டும் ஜீவனோடு வாழும்படியாக செய்யும். நம்ம ஜீவன் என்ன பண்ணிடுவோம், ரெண்டு மனம். அப்போ கிறிஸ்துவ நிமித்தம் நம்ம ஜீவனை இழந்தோம், ஜீவனை என்ன பண்ணிக்கலாம். மூன்றாவது பார்க்கும்போது சாத்தான் பற்றி நமக்கு நல்லா தெரியும். சாத்தான் வந்து பல நேரங்களில் நம்ம சோதனை வைப்பான். சாத்தான் மேக்சிமம் சோதனை எப்படி வைப்பான், எப்போ சோதனை வைப்பான்னா நம்ம என்னைக்கு சோர்வுக்குள்ள போறோமோ, நல்லா புரிஞ்சுக்கங்க, என்னைக்கு சோர்வுக்குள்ள போறோமோ கரெக்டாக சோர்ந்து இருக்கும் போது அடிப்பான். யோசிச்சு பார்த்தா அது எக்ஸாக்டா கரெக்டாக தான் இருக்கு. நம்ம பலம் உள்ளவராக இருந்தான்னு வச்சுங்க, சாத்தான டெஸ்டே வைக்க மாட்டான். பலன் உள்ள போது டெஸ்ட் வைக்கிறது தேவன், சோர்வு உள்ள போது டெஸ்ட் வைக்கிறது யாரு தெரியுங்களா, சாத்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்து வருகிறார். உடனடியாக என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா போய் அப்ப சாத்தான் வந்து எப்போ நம்மளை விழுகலாமோ என்று என்ன பண்றோம் வகை தேடி என்ன பண்ணிட்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு சாத்தான் வலையில நம்ம என்ன பண்றோம் மாட்டக்கூடாது. சோர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இந்த ஒளியில் நமக்கு என்ன பண்றது வரக்கூடாது. ஸோ இதெல்லாம் நமக்குள்ள வரலைன்னா இந்த புளிப்பை என்ன பண்ணுறதுன்னா ஈஸியா நம்ம கிட்ட என்ன பண்ணுறது வெளியெடுத்து ஒரே ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். தேவன் இந்த உலகத்துல இஸ்ரேல் ஜனங்களை மட்டும் ஒரு ஸ்பெஷலா இப்போ இந்த நம்ம வாழ்ற இந்த சுவிசேஷ காலப்பகுதியில தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா யாரை சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தா அந்த மிகப்பெரிய ஒரு கிருபை நமக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே கொடுக்கல. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் யாரு மாதிரிதான் இருக்க வேண்டும் பார்த்தா தேவன் மாதிரி தான் இருக்க வேண்டும். பாருங்க, நம்ம அவரை எப்படி தரிசிப்போம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம், அவரை தரிசிக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும்னா அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம என்ன பண்ணணும் மாற வேண்டும். அப்போ தேவன் இருக்கிற வண்ணமாக நம்ம மாற போறோம் என்றால் இந்த பூமியில
எந்த விதமான ஒரு புளிப்பு நம்ம இருக்கக்கூடாது. அது எப்படி நம்ம நடைமுறை கொண்டு வரணும்னா, இந்த மாம்சம், இந்த உலகம், இந்த சாத்தான், இதிலிருந்து மீண்டுமாக நம்ம என்ன பண்ணணும்னா வெளியே வர வேண்டும். அதே மாதிரி பழைய புளித்த மாவும் நம்மளுடைய புதிய சிருஷ்டி வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இருக்கணும் அந்த புளித்த மாவும் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாதுன்னா தேங்க்யூ பிரதர். இப்போது மூன்று சகோதரருமே நிறைய விஷயங்கள் புளிப்பை குறித்ததான காரியங்கள் நம்ம பகிர்ந்து கொண்டாங்க. ஸோ இதை குறித்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம எடுத்துக்கோம். ஒரே ஒரு பாயிண்ட் போட்டு பேசலாம். கொஞ்சம் புளித்த மாவு முழுவதும் புளிக்கப்படணுன்றவுடைய கான்டெக்ட் அங்கே என்னென்னா, அந்த கொரிந்தியர் சபையில் ஒருத்தர் விபச்சாரம் பண்ணியிருப்பார். அவர் இமீடியட்டாக சபை நீக்கம் பண்ணுங்க, இல்லைன்னா அது சபை ஃபுல்லாக என்ன ஆகும்னா ஸ்ப்ரெட் ஆகுன்ற ஒரு கான்டெக்ட் தான். ஏதாவது லைவ் கொஸ்டின் நீங்கள் கேட்கக்கூடிய விரும்பக்கூடிய சகோதர சகோதரர்கள் நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னா நம்ம இதை வந்து முடிச்சிடலாம். சீக்கிரம் முடிச்சிருக்கு. ஸோ எதுவும் கேள்வி இல்லைன்னா நம்ம முடிச்சிடலாம். ஸோ அன்புக்குரிய சகோதர அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இது முற்றிலுமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாத ஒரு விஷயங்கள். நிறைய விஷயங்கள் மூலமாக நம்முடைய அன்பு சகோதரர்கள் சொன்னாங்க. அதைத்தான் வேதமும் என்ன பண்ணுறது சொல்லுது. ஸோ வரக்கூடிய நினைவு கூறுதலில் நம்ம புளிப்பில்லாதவர்களாக புதிதாக இப்போ சேர்ந்த மாவோடு நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம அனுசரிக்கணும். அதற்கு நம்ம மத்தியில் காணக்கூடிய புளிப்புகளை அகற்றி போடுவதற்கு தேவன் நிறைய வேத வசனங்களையும் அவருடைய கிருபாசன தண்டையில் கிட்டி சேர்ந்து நிறைய விஷயங்களை விலக்கி போடுறதுக்கு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட வாய்ப்பை பெற்ற பிள்ளைகளாக அதை பயன்படுத்தி கொண்டு தேவனுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நடக்க தேவன் தாமே நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஸோ இந்த ஒரு பேரண்ட் டிஸ்கஷன் நம்ம இதோட முடிக்கிறோம். ஸோ தொகுத்து வழங்கின நம்முடைய அன்பு சகோதரர்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நன்றினை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக நம்ம இரவின் கீதங்கள் நம்ம படிச்சோம்னா பாட்டு இன்னைக்கு வேண்டாம். இரவின் கீதங்கள் வாசிக்க முடியாது. நம்முடைய அன்பு வித்தியாச அவர்களுக்கு கேட்கணும். இன்றைய நாளுக்குரிய இரவின் இனிய கீதங்கள் மார்ச் 25ஆம் தேதி. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். இதனுடைய விளக்கம், தேவனுடைய மெய்யான ஜனங்கள் அவர்களோடு பழகுகின்ற எல்லாருடனும் கனிவாக மிகுந்த பலன்களை தரக்கூடிய கிரியைகளினால் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். ஒரு புறத்தில் சிதறி முட்களின் மத்தியில் விழுந்த விதைகளைப் போல பல தவறான போதகங்களையும் தவறுகளையும் தவறான முடிவுகளையும் பெரிதாய் எண்ணி பேதலித்து போன சிலர் முட்களைப் போலவே கனித்தராமல் போவார்கள். சிலர் எட்டி பழுத்தென்ன லவம் காய்த்தென்ன என்ற ரீதியில் எவரும் உபயோகமில்லாமல் போய்விடுகின்றனர். எவருக்கும் உபயோகமில்லாமல் போய்விடுகின்றனர். கர்த்தருடைய பிள்ளைகள் மெய்யான போதகத்திற்கும் போலியான போதகத்திற்கும் வித்தியாசம் தெரிந்து அடையாளம் கண்டு அவர்களை விட்டு விலகுவார்கள். இதில் ஒரு வகுப்பார் தீமையையும் அழிவுக்குரியதையுமே செய்வார்கள். மிகுந்த நற்பலன்களை கொடுக்கின்ற மற்றவர்களோ உதவி செய்கின்றவர்களாயும் கட்டுகின்றவர்களாயும் சமாதானம் செய்கின்றவர்களாயும் பலப்படுத்துகிறவர்களாயும் இருப்பார்கள் என்பதே ஆமாம். தேங்க்யூ பிரதர். அறிவிப்பு, நம்ம வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வழக்கம் போல் நம்முடைய சபைகாலில் குறித்த நேரத்தில் தேவ செய்தி நடைபெறும் என்பதை கூட தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு கூடுகைக்கு நிறைவாக நம்முடைய அன்பு சகோதரர் கண்ணன் அவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். ஜெபத்தோடு கூட இந்த ஒரு கூடுகை தேவ சமாதானத்தோடு நிறைவேறும். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களிலே வீட்டிலிருந்து இந்த பூமியிலே உமது பிள்ளைகளாய் வாழ்ந்து வருகிற எங்களை இம்மட்டும் கண்ணின் எமை காப்பது போல காப்பாற்றி எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து பராமரித்து நன்மை நாள் முடிசூட்டி
இந்த மாலை பொழுதில் சகோதரராக ஒன்று கூடி உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசன் மூலமாக ஒரு மிகப்பெரிய புளிப்பு என்ற காரியத்தை கொடுத்து கூட கடைசி ஆராய்ந்து வேத வசனங்கள் மூலமாக தெல்ல தெளிவாய் தெரிந்து கொண்டோம் அப்பா. அந்த புளிப்பை கொடுத்து தகப்பனே ஒருபோதும் நாங்கள் அதை செட்டை பண்ண வரைக்கும் அதை எங்களை விட்டு நீங்கள் எங்களுக்கு புளிப்பை அகற்றி போடத்தக்கதான ஒரு அருமையான சத்தியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். அதற்காக கொண்டு நன்றி சிறுமப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதும் சுத்த கிருபை தந்தையே தகப்பனே, நாங்கள் தாளந்துகளையோ திறமைகளையோ செல்வங்களையோ எங்கள் ஞானத்தையோ அல்ல தந்தையே, உமது கிருபையும் எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் ஈடுபடும் புண்ணியத்தை மாத்திரம் நம்பருங்கப்பா. எங்களுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் கற்றுக் கொடுங்க. இன்னும் நாங்கள் என்னெல்லாம் விட்டுவிடணும் தீர்மானிக்கிறீரோ அதை விட்டுவிடுறதுக்கு உங்களது ஆவியின் அனுகிரகத்தை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. என்ன நோக்கத்திற்காக பிடிக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை முற்றும் முறிய நிறைவேற எங்கள் வாக்குத்தத்தங்களும் எல்லாவித காரியங்களும் எங்களோடு கூட முற்றும் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோமப்பா. பொய்வன் களிமண்ணாக மனவீசும் நற்கந்தங்களாக எங்களுக்கு பயன்படுத்த முடியாது ஜெபிக்குமப்பா. எங்களை கொண்டு இன்னுமாய் அநேக காரியங்கள் செய்ய இந்த நாளில் கூட தேவ செய்தி கொடுத்த ஒவ்வொரு சகோதரியும் பேராக தொட்டு ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கூட நாங்கள் அனுசரிக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு நாளிலே நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, சமாதானம் பெற்றவர்களாக, ராஜ்யத்தின் சுதந்திரிக்க போகிறோம் என்ற நினைவோடு கூட அதில் பங்கேற்க தேவன் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கூட வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் கூட உன் தெய்வீக பிரசனம் ஆண்டு வழிநடத்த வேண்டுமாய் கூட வேண்டுதல் செய்கிறோம். இப்படியாக வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் எங்கள் அன்பின் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் புண்ணிய நாமத்தில் மனத்தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம். ஜீவனும் பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே.